முருகா, என்னை படிக்க வைக்க எனக்கா கஷ்டப்படுறேன். எங்க அம்மாவோட உடம்பு சீக்கிரமா குணமாகணும். அம்மா, அம்மா, எங்க அம்மா எங்க? உங்க அம்மா எங்க? இங்கே இருக்காங்க. அவங்க இந்த குழந்தைய என் கையில கொடுத்துட்டு வேலைக்கு போயிட்டாங்க. அந்த பஞ்சுமில்ல வேலை செஞ்சுதான் எங்க அம்மாக்கு இந்த வியாதியே வந்தது. மறுபடியும் ஏன் போனாங்க? உங்க அப்பா விபத்துல சாகாம இருந்திருந்தா உங்க அம்மா ஏன் வேலைக்கு போறாங்க? பொண்ணையும் படிக்க வைக்கணும், இந்த குழந்தையும் படிக்க வைக்கணும். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி கஷ்டப்பட போறாளோ? அம்மா! உங்க அம்மா உயிரோடு இருந்த வரைக்கும் சம்பளம் கொடுத்தேன். செத்ததுக்கு அப்புறம் பணம் பண்ண ஏன்டா உயிரை வாங்குறீங்க? எங்காவது போய் பிச்சை எடுத்து உங்க அம்மால பதியடா. ஓடாங்கறே. கர்ணா, வேண்டாம், கல்ல கீழே போடு. கல் எடுக்கிறதா வாழ்க்கை இல்ல கர்ணா. இந்த வயசுல நீ கல் எடுக்க ஆரம்பிச்சா கடைசி வரைக்கும் இதுலதான் போவ. ஏழையோட கஷ்டம் ஏழைக்கு தான் தெரியும். செத்து போனது எஜமா இல்ல, ஒரு கூலி. உங்க அம்மா உடம்பு எப்படி போகுதுன்னு பாரு. அம்மா செத்தது கூட தெரியாம சிரிச்சிட்டு இருக்க என் தங்கச்சி எப்பவும் சிரிச்சிட்டே இருக்கணும். அப்படி நான் வளர்க்கணும். இதான் நம்ம ஃபேக்டரி. இதுக்குள்ள யாரும் சீக்கிரம் உள்ள வரவும் முடியாது, வெளிய போக முடியாது. அப்ப நம்ம வந்திருக்கோமே, அதான் நம்ம டேலண்ட். இவ்வளவு பெரிய ஃபேக்டரி யார் நிர்வாகம் பண்றது? எங்க அப்பா. எத்தனை பேர் வேலை செய்யறாங்க? கிட்டத்தட்ட 10,000 பேர். மெயின் கேட் வழியா வந்திருந்தா எத்தனை பேர் ஒரு கும்பிடு போட்டிருப்பாங்க. அதை விட்டுட்டு திருட்டுத்தனமா உள்ள வந்திருக்கீங்க. எனக்கு முதலாளியா இருக்க பிடிக்காது, தொழிலாளிகளோட தொழிலாளியா இருக்கத்தான் பிடிக்கும். ஐயா, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க ஐயா. ஐயா, என்கிட்ட வாங்கின ரேஷன் கார்டை கொடுத்துருங்க ஐயா. ஐயா, என்கிட்ட வாங்கின ரேஷன் கார்டையும் கொடுங்க ஐயா. உங்க காரை முடிச்சு கேட்டுக்கிறீங்க, எங்க ரேஷன் கார்டை கொடுங்க ஐயா. கர்ணா, வேண்டாம். நீ இன்னும் பெர்மனன்ட் ஆகல. இந்த வம்பெல்லாம் நமக்கு வேண்டாம். நீ போ. கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி வேலை செய்யற ஒரு கூலியர் தான். அவங்கள சிரிக்க வச்சுட்டு தான் மறுவேளை பார்ப்பேன். அதனால என் வேலையை போனாலும் பரவாயில்ல. ஏழையோட கஷ்டம் ஏழைக்கு தான் தெரியும். சபாஷ். டென்ஷன் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு, அதுக்குள்ள போறேங்கறியே. இருந்து பாத்துட்டு அதுக்கப்புறம் போல. தொழிலாளர்களோட ரேஷன் கார்டு கூட அண்ணா என்கிட்ட இல்லண்ணே, வேற யார்ட்ட இருக்கு? யூனியன் லீடர் கிட்ட இருக்கு. யூனியன் லீடர் கிட்டயா? கஷ்டத்தை தீர்த்து வைக்க வேண்டிய யூனியன் லீடர் தொழிலாளி கிட்ட கொள்ளடிக்கிறானா? அண்ணே, காட்டி கொடுத்துறாதண்ணே, நானே காடை வாங்கி கொடுத்துறேன்.
என்னடா தலை சொல்லிடுற? தீபாவளி வரப்போதுங்க. தொழிலாளிங்க போனஸ் பிரச்சனையை கிளப்புறாங்க. என்ன செய்ய சொல்ற? நம்ம ஊர்ல ஒரு ஏக்கர் நிலம் சீப்பா வருதுங்க. ஐயா மட்டும் மனசு வச்சீங்கன்னா போனஸ் பிரச்சனையை முடிச்சிடலாம். உன்ன மாதிரி உண்மையான யூனியன் லீடர் இருக்கிற வரைக்கும் என்ன மாதிரி முதலாளிங்களுக்கு கஷ்டமே கிடையாது. முதல்ல போனஸ் பிரச்சனை முடி, இடத்த நான் முடி. சரி. ஆரம்பிச்சிட்டம்பா, போனஸ் பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டேன். கலக்கி இருக்க. நீ எல்லாம் ஒரு யூனியன் லீடர். அசையாத, அசைஞ்சா சுட்டுடுவேன். திரும்பி பக்கம் வண்டி ஓட்டிட்டு போ. யாருனே? எங்க அப்பா குரல் மாதிரி இருக்கு. துப்பாக்கி வச்சுக்கிட்டு பணம் பறிக்க வரவங்க அவங்க பேரையும் அட்ரஸையுமா சொல்லிட்டு இருப்பாங்க. முட்டாள். நீயா? இப்ப என்ன வேணும் உனக்கு? போனஸ். போனஸா? யாருக்கு? தொழிலாளிங்களுக்கு. எந்த தொழிலாளிங்களுக்கு? அதான் நம்ம வீட்ல வேலை பாக்குறாங்களே அந்த தொழிலாளிங்களுக்கு. அவங்க போனஸ் கேட்க நீ யாரு? அவங்க எல்லாரையும் ஒன்னா சேர்த்து வீட்லயே ஒரு யூனியன் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த யூனியனுக்கு நான் தான் தலைவி. ஐயா, எனக்கு வயசாயிடுச்சு. இனிமே கோவில் குளம்னு யாத்திரை போக வேண்டியதுதான். முன்ன மாதிரி யாரையும் கண்டபடியா திட்ட முடியல, பட்டு பட்டுன்னு அடிக்க முடியல. இனிமே உங்களை முழுசா கவனிச்சுக்கிறதுக்கு எனக்கு பதிலா என் புள்ளைய அழைச்சிட்டு வந்திருக்கேன். அவனை நீங்க வேலைக்கு வச்சுக்கணுங்க ஐயா. பெரியசாமி, பெரியசாமி, வா ராஜா. பெரியசாமி, ஐயா கூப்பிடுறாரு. வா ராஜா, வா. இவன் தாயா என் புள்ள. வணக்கம். என்னய்யா, உன் மாமன் உன்ன மாதிரி இருக்கான்? என் புள்ள என்ன மாதிரி இல்லாம பின்ன உங்க மாதிரி இருப்பான்? மூஞ்சி உன்ன மாதிரி இருந்தா பரவாயில்ல, வாய் உன்ன மாதிரி இல்லையே. பெரியசாமி, இதுவரைக்கும் ஐயாவுக்கு எல்லாமே நான் தான். இனிமே அவருக்கு எல்லாமே நீ தான். அவர் நடந்தா அவர் காலுக்கு நீ செருப்பா இருக்கணும். அவர் படுத்துக்கிட்டா அவர் உடம்புக்கு நீ போர்வையா இருக்கணும். அவர் சாப்பிட்டா அவருக்கு முன்னால் நீ இலையா இருக்கணும். அவர் பல்லு தேய்ச்சா அந்த பல்லுக்கு நீ பேஸ்டா இருக்கணும். அவர் வாய் கொப்பளிச்சா அந்த வாய்க்கு நீ நல்ல தண்ணியா இருக்கணும். அவர் மொத்த சொத்துக்கு நான் வாரிசா இருக்கிறேன். அப்பனும் மௌனம் சேர்ந்து ஏன் சொத்தை பங்கு போடுறீங்க? நீ உள்ள போ. நீ நான் வெளியே போறேன். ஐயா வணக்கம். இங்க எங்கடா வந்த? உங்க புள்ளைய நீங்க பாத்துக்கிட்டு இருந்த வேலைய ஐயாட சொல்லி ஒப்படைச்சிட்டீங்க. அதே மாதிரி நான் பாத்துக்கிட்டு இருந்த உங்க கேண்டீனை என் பையன் ஒப்படைச்சேன். ஏண்டா டேய், ஐயா எனக்கு கொடுத்த அந்த டீ கேண்டீனை உன் பையனுக்கு நான் கொடுக்கணுமா? இந்த வீட்டுல நான் சம்பாதிக்கிறதை விட ஃபேக்டரியில வேலை செய்யற 1000 தொழிலாளி குடிக்கிறாங்களே டீ, அதுலதான் நான் சம்பாதிக்கிறேன். அந்த டீ கேண்டீன் உன் பையன் அடிக்காதீங்க. நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்க. நான் பாத்துக்கிட்டு இருந்த டீ மாஸ்டர் வேலையத்தான் என் பையனுக்கு கேட்டேன். உங்க கேண்டீனை கேட்கவே இல்லைங்க. ஐயோ, உன்னை தப்பா நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, வருத்தப்படாத. என் புள்ள கிட்ட சொல்லி அந்த டீ மாஸ்டர் வேற உன் புள்ளைக்கே தர சொல்றேன். சரிங்க. என்ன இங்க எல்லாம் வரக்கூடாது, நாய் கடிச்சு வச்சிரு. துளசி, துளசி, துளசி. பயந்துட்டியா? வெளியில தான் எங்க அண்ணன் பெரிய சிங்கம். இந்த தங்கச்சி முன்னாடி கோழ. இவ்வளவு மேல இருந்து கீழே குதிச்சு கை கால் அடிபட்டு சொல்லிக்கிச்சா, அப்புறம் அண்ணனுக்கு சோறு தண்ணி கிடையாது, பட்னி தான். என் காலு குணம் வர வரைக்கும் பட்டி கிடப்பியா? இந்த உடம்புல மூச்சு மட்டும் தான் இருக்கு. உயிரெல்லாம் இதோ இங்கதான் இருக்கு. கவலையே படாத என்ன, 90 வயசு வரைக்கும் கெட்டியா புடிச்சுக்கிறேன். கொஞ்சம் கை கட்டு, கை கட்டு. ஓ, ஜோசியெல்லாம் கூட பாப்பியா? இன்னைக்கு காலையில தான் உன்னோட எதிர்கால அதிர்ஷ்டத்தை கண்டுபிடிச்சேன். என்ன கண்டுபிடிச்ச? அண்ணே, உனக்கு சூப்பர் டைம் அண்ணே. எனக்குள்ள உனக்கும் தான். நம்ம 2 பேருக்கு மட்டும் இல்ல, நம்ம கூட இருக்கிற அத்தனை பேருக்கும் தான். அத்தனை பேர் என்ன? அப்பா, அம்மா, அண்ணன், அண்ணி இவங்க என்ன இருக்காங்க? எல்லாரும் மொத்தமா எங்க அண்ணன் உருவத்துல இருக்காங்க. இந்த சென்டிமெண்ட் அப்புறம் வச்சுக்க, முதல்ல ஜோசியத்தை சொல்லு. ஜோசியத்தை காட்டு. அநேகமா ஒரு பெரிய கோடீஸ்வரர் வீட்டு பொண்ணுதான் உனக்கு மனைவியா வரப்போறான்னு ஒரு ரேகை சொல்லுது. கோடீஸ்வரியா? அவளை கட்டி நான் என்ன பண்றது? என் வசதிக்கு தகுந்த ஒருத்தியை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் தவிர என் தகுதிக்கு மீறின எதுக்குமே நான் ஆசைப்பட மாட்டேன். Well said, Mr. Karnan. Very well said. Thank you. How about? யாரு? வீட்டுக்காரி. யாரு? Hi. வீட்டுக்காரி coming. வீட்டுக்காரியா? ஐயோ. என்னடா அது? ஒருத்தரையும் காணா? இப்பதான் பேச்சு குரல் கேட்டுச்சு. அதுக்குள்ளேயும் வீட்டை திறந்து போட்டு எங்க போனாங்க? அது சரி, திருடுறதுக்கு ஏதாவது இருந்தா தானே. ஏன் இல்ல, இந்த பாத்திரம் எல்லாம் இல்லையா? கை மட்டும் வெளியில வருது, ஆளை காண. திருட்டு கழுதைங்களா?
ஏண்டி அண்ணன் தங்கச்சிமா சேர்ந்துக்கிட்டு வாடகை கொடுக்காம ஏமாத்திக்கிட்டா இருக்கீங்க? எங்க அண்ணன்? அவரு வெளியில போயிருக்காரு. வெளியில போயிருக்காரா? நாளையில இருந்து உங்க அண்ணன் வெளியில போகும்போது அவர் கால் ரெண்டையும் எடுத்துட்டு போச்சு பீரோவுக்கு கீழே வச்சுட்டு போயிட்டாரு. டேய், வா வெளியே வாடா. அது வாடகை படத்தை தான் உள்ள எங்க வச்சுட்டேன். அது எங்க இருந்தா தேடிட்டு இருக்கேன். ஏண்டா 3 மாசம் வாடகை பாக்கி வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு இல்ல நான் சொல்றேன். இன்னும் 10 நாள்ல எனக்கு வாடகை வரல, இந்த வீட்டுல உங்களுக்கு பதிலா இன்னொருத்தரை குடி வச்சு. அப்படிலாம் பண்ணிடாதீங்க. என் வேலை மட்டும் பர்மனன்ட் ஆகட்டும், எல்லாத்தையும் மொத்தமா கொடுத்துறேன். உன் வேலை பர்மனன்ட் ஆகணும்னு தான் அம்மன் கோயில்ல போய் குங்குமாபிஷேகம் பண்ணிட்டு வந்திருக்கேன். குங்குமாபிஷேகமா? ஆமா, முப்பாத்தம்மன் கோயில்ல வேண்டிக்கிட்டு குங்குமாபிஷேகம் பண்ணா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும். நடக்கட்டும் நடக்கட்டும். அதனாலதான் வேண்டிக்கிட்டு வந்தேன். ஆமா, தாய் இல்லாத எங்களுக்கு நீங்க தானே தாயா இருக்கீங்க? ஆமாப்பா, இந்தப்பா சக்கரை பொங்கல் கோயில்ல கொடுத்தாங்க, சாப்பிடுங்க. கோயில்ல கொடுத்த எல்லாத்தையும் எங்களுக்கே கொடுத்துட்டீங்களே, உங்களுக்கு இவ்வளவு பெரிய மனசு. ரொம்ப இமோஷனல் ஆயிடாதே. இந்த அம்மாக்கு சுகர், சக்கரை வியாதி, அதான் எல்லாத்தையும் நம்ம கிட்ட தள்ளிட்டாங்க. யார பாத்திரி பெக்கருங்கிற? மகனே, நீ வேலைக்கு போறதுக்கு முன்னாடி உங்க அப்பனோட ஆசைய நிறைவேற்றி வைக்கிறியாப்பா? உங்க ஆசை என்னப்பா? அந்த கேண்டீனை நமக்கு சொந்தமா வைக்கணுமா, இல்ல தினமும் கலெக்ஷன்ல பாதி தட்டிட்டு வந்துட்டுமா? ஐயோ, அதெல்லாம் வேணாப்பா. நம்ம உழைச்சி சம்பாரிச்சா அதுவே போதும். என் லட்சியம் எல்லாம் வேற ஒண்ணும் இல்லப்பா. எக்காரத்தை கொண்டு அந்த பெரிய சாமி நீ அடிவாங்க கூடாது. அவன் என்ன அடிக்கணும்? எந்த நேரத்துல என் தாத்தா பொன்னுச்சாமி அவன் தாத்தா வேலுசாமிட்ட அடி வாங்கினானோ அன்னையில இருந்து இந்த முனுசாமி அவன் புள்ள மாடசாமிட்ட அடி வாங்காத நாளே இல்ல. அந்த பரம்பரை அடி கொடுக்கிற பரம்பரை, நாமெல்லாம் அடி வாங்குற பரம்பரை. அதனால நீயாவது அடி வாங்காம நம்ம பரம்பரை மானத்தை காப்பாத்தி வைப்பா. சரிப்பா? Come on. Stop here. Sir? Madam? யாரு? நீயா? என்ன வீடு தேடி வந்திருக்க? என் ஹீரோவை பார்க்கத்தான் வீட்டை எப்படி கண்டுபிடிச்ச? ஒரு திறமைசாலிக்கு இன்னொரு திறமைசாலி வீட்டை கண்டுபிடிக்கிறதோட கஷ்டமே இல்ல. நான் வீட்டை மட்டும் கண்டுபிடிக்கல, என் ஹீரோட சிஸ்டர் நீ தங்கறத கண்டுபிடிச்சிட்டேன். என்னது கேமரா எல்லாம்? லெனின், ஸ்டாலின், பாரதியார், எம்ஜிஆர், கிரேட் லீடர்ஸ். ஏன் கேமராவோட வந்திருக்கேன்னு கேட்டேன்ல. நாங்க 2 பேரும் லவ் பண்றது இந்த தமிழ்நாடு மொத்தம் பார்க்க வேண்டாமா? ஆமா, அதுக்காக தான் இந்த கேமரா எல்லாம். அது சரி, உங்க அண்ணன் எங்க? ஃபேக்டரியில இருந்து இன்னும் வரல. ஓஹோ, சரி சரி. ஹார்லிக்ஸ், போன்விட்டா, பூஸ்ட் இது மாதிரி ஏதாவது கலெக்ட் சீக்கிரம் கொண்டு வா. வர குயிக் குயிக். வாங்க 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 வாங்க, உட்காருங்க. ஆமா, என் வீட்டுக்கே வந்து வாங்க வாங்கன்னு என்னையே வரவேற்கிறீங்களே. நீங்க யாரு? நான் ஒரு டிவி இன்டர்வியூக்காக வந்திருக்கேன் சார். டிவி இன்டர்வியூவா? என்ன இன்டர்வியூ? சார், இது ஒரு வித்தியாசமான இன்டர்வியூ. கடவுள் திடீர்னு உங்க முன்னாடி வந்து அவரோட சொந்த படத்துக்கு நீங்க தான் ஹீரோன்னு சொல்லி 50 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்கறான்னு வைங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்க அண்ணன் இன்னும் வரல? இன்னும் வரல. ஏன் சிரிக்கிற? ஒண்ணுல என் லைஃப் ஹீரோவை சினிமா ஹீரோவா நினைச்சு பார்த்தேன். சூப்பரா இருந்தாரு. எங்க அண்ணன் கைய பிடிச்சிக்கிட்டு நீ ஒரு தெரு கூட சுத்தி வர முடியாதுன்னு சொன்னேன்ல, லைஃப் ஹீரோவா சுத்தி வந்துட்டா என்ன தர? ஏன் கையாலேயே உனக்கு தாலி எடுத்து கொடுக்குறேன். நீ ஏன் பயப்படுற? எனக்கு பயமா இருக்கே. அவன் கைய பிடிச்சு சுத்தி வரேன்னு. இவங்க 7 சேனல்ல இருந்து வந்திருக்காங்க.
இருக்காங்க. டிவிக்காக உன பேட்டி எடுக்கணுமா? இன்டர்வியூவா? டிவி சேனல். உட்காருங்க. என்ன இன்டர்வியூவா? உட்காருங்க. கேமரா வாயா. நாட்டுல எத்தனையோ பெரிய பெரிய தலைவர்கள் இருக்காங்க, பிரபலமானவங்க இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு என்ன மாதிரி ஒரு சாதாரண தொழிலாளிய எதுக்காக பேட்டி எடுக்க வந்திருக்கீங்க? நான் ரொம்ப வித்தியாசமானவ, புரட்சிகரமான சிந்தனை உள்ளவ. பிரபலமானவங்களை பேட்டி எடுக்கிறத விட உங்களை மாதிரி சாதாரண தொழிலாளியை பேட்டி எடுக்கிறது தான் நான் பெருமையா நினைக்கிறேன். சொல்லுங்க சார், தொழிலாளர்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உழைப்பு உழைப்பு உழைப்பு, இதை தவிர வேற எந்த சிந்தனையும் இல்லாதவன் தான் எங்களை மாதிரி தொழிலாளிங்க. கால் எவ்வளவு தூரம் நடக்கும்னு எங்களுக்கு தெரியும், கண் எவ்வளவு தூரம் பார்க்கும்னு எங்களுக்கு தெரியும். ஆனா எங்க சக்தியோட எல்லை மட்டும்தான் எங்களுக்கு தெரியாது. 100 வருஷம் சோம்பேறியா வாழ்றதை விட ஒரு நாள் கடுமையா உழைச்சிட்டு போறத நாங்க பெருமையா நினைக்கிறோம். ஓஹோ. உழைக்காம சாப்பிடுறவன் திருடன், உழைச்சிட்டு சாப்பிடுறவன் தான் தொழிலாளி. கரெக்ட். ஒரு தொழிலாளியோட தலை சிறந்த நண்பன் யார் தெரியுமா? அவனோட 10 விரல்கள். சாதாரண இரும்பு கூட பயன்படுத்த அடி துருபிடிக்கும், அது தேய தேய தான் பளபளக்கும். நாங்க எப்பவும் அந்த பளபளக்கிற இரும்பு போல இருக்குதான் நினைக்கிறோம். அண்ணே சூப்பர்ண்ணே. I'm sorry. பாப்பா போலாம். எங்க பிடிச்சவள? என்னை பெத்து வளர்த்து ஆளாக்கின என் தந்தையே, உன்னுடைய பேரையும் புகழையும் அறிவையும் ஆற்றலையும் அப்படியே காப்பாற்றி உன் வழியே நடப்பேன். எல்லாத்துக்கும் மேலாக உன் லட்சியத்தை நிறைவேற்றுவேன். அதுதான் அந்த பெரிய சாமிட்ட அடி வாங்க கூடாதுங்கிற லட்சியம். யார் இவர்? இந்தியாவுடைய முதல் கவர்னர் ஜெனரலா? இவர் போட்டோவை கொண்டு வந்து இங்க மாற்ற? டேய் நல்லா பாடுறா, செவத்துல கண்ண கோல் வைக்கிற திருட மாதிரி இருக்கு. இவன் போட்டோவை கொண்டு வந்து செவத்திலேயே மாற்ற. டேய் இங்க பாடுறா, இது யாரு இது? இவர் போட்டோவுக்கு பக்கத்துல இந்த நாய் போட்டோவை மாட்டி வைக்கிற. ஆமா, அறிவு ஆற்றல் பேரு புகழு யாருக்குடா? கொப்பனுக்கா? அவனுக்கு ஒழுங்கா அடுப்பூதவே தெரியாது. அவன் ஊதி ஊதி அவன் வாய் தாண்டா பெருசாயிருக்கு. ஏய், ஏன்டா என் மண்ண அடிக்கிற? காரணம் இல்லாம அவன் அடிச்ச நீ என்கிட்ட அடி வாங்குவ? இல்லைங்க ஐயா. என்ன இல்லங்கய்யா நொல்லங்கய்யா? உன் கையை ஜாக்கிரதையா வச்சுக்க, இல்ல அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்காது, ஒடிச்சு அடுப்புல வச்சிருவேன். ஜாக்கிரதை. என் மகனை எப்படா நீ மிரட்டலாம்? நான் கஷ்டப்பட்டு வாங்கின கேண்டீன்றது. வருஷா வருஷம் இதுக்கு எவ்வளவு பணம் டெபாசிட் கட்டுறேன் தெரியுமா? எங்க அப்பா போட்டோவே இந்த கேண்டீன்ல மாட்டல, உன் புள்ள உன் போட்டோவை எப்படா மாட்டலாம்? அவன் செஞ்ச காரியத்துக்கு அவனை கையால் அடிச்சா பத்தாது, காலாலேயே எட்டிட்டு மிதிக்கணும். என் மகனை நீ அவனடா, நான் இவனை அடிக்கிறேன். வாங்கிக்கடா. கேண்டீன் பக்கம் வருது பெரிய ரவுடியா? வாங்கிக்கடா. போதும் போடா. சரிப்பா. இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க, இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே? இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க, இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே? ஏன் பிறந்தாய் மகனே? எந்த நேரத்துல எந்த பாட்டை போடுறா? வணக்கம். நமது நாட்டில் 175% தொழிலாளர்கள் தான் இருக்கிறார்கள். அவர்களில் பல வகையான தொழிலாளிகள் உள்ளனர். அந்த தொழிலாளர்களின் சிறப்பு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு அளிக்கிறோம். எந்த நேரமும் தொழிலாளிகளை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பவர், தொழிலாளர்கள் தான் எனது உயிர் என்று சொல்லக்கூடியவர், தொழிலாளிகள் இல்லையே நான் இல்லை என்று கூறுபவர் என்று உங்கள் முன் உரையாற்றப் போகிறார். வணக்கம். தொழிலாளர்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உழைப்பு உழைப்பு உழைப்பு, இதை தவிர வேற எந்த சிந்தனையும் இல்லாதவன் தான் தொழிலாளி. நான் சொல்லுது, கால் எவ்வளவு தூரம் நடக்கும்னு அவனுக்கு தெரியும், கண் எவ்வளவு தூரம் பாக்குற அவனுக்கு தெரியும். ஆனா அவனோட சக்தியோட எல்லை மட்டும்தான் அவனுக்கு தெரியாது. இதெல்லாம் நீ பேசுனதா? எல்லாரும் சாப்பிடுறதுக்காக உழைக்கிறாங்க. ஆனா தொழிலாளி இப்படியே ஆக்ஷன் முதல் கொண்டு செஞ்சுட்டானே. சுட்டுட்டாளா? ஒரு தொழிலாளியோட தலை சிறந்த நண்பன் யார் தெரியுமா? அவனோட 10 விரல்கள் தான். இவகிட்ட நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்ப்பா. அதுக்கு அவன் அடிமையாயிட்டா. இவ உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் விட மாட்டேன். அப்புறம் காப்பி டீயா? ஓ அதான் ஆப்பியா? ஆப்பி ஆப்பி. அதுதான் என்னோட அபிப்பிராயம். ஏண்டி, எங்க அண்ணனை இன்டர்வியூ எடுத்துட்டு எல்லாத்தையும் நீ சொன்ன மாதிரி டிவில சொல்லிட்டியே. உன்ன மாதிரி ஒரு ஃப்ராட பார்க்கவே முடியாது. ஒரே நாள்ல தொழிலாளர்கள் மனசுல இடம் பிடிக்கணும்னு நினைச்சா அது உங்க அண்ணன் மூலமா முடிஞ்சது. அடுத்தது உங்க அண்ணன் கையை பிடிச்சிட்டு இந்த ஊரே ஒரு ரவுண்ட் வந்து அவன் மனசுல இடம் பிடிக்க நிறுத்து. எங்க அண்ணன் கையை பிடிச்சிட்டு உன்னால இந்த தெருவை கூட கிராஸ் பண்ண முடியாது. எங்க இருந்து ரவுண்ட் வர்றது மனசுல இடம் பிடிக்கிறது. அப்படி நான் உங்க அண்ணன் கை பிடிச்சு ரோட கிராஸ் பண்ணிட்டா அதான் என் கையாலேயே உனக்கு தாலி எடுத்து தரேன்னு சொன்னேன்ல. ஐயோ அண்ணே, ஏய் நீ எதையும் கண்டுக்காத, வேடிக்கை பார்ப்போ.
ஃப்ராடு, நீ இங்க இருக்க? டிவில பேசுனீங்க, அது உன் கற்பனையா? நான் பேசினா நீ பேசினா சொன்னிய முன்ன பொம்பளை ஆச்சுன்னு பாக்குறேன். இல்லாட்டி உன்னை இங்கேயே அடிச்சிருப்பேன். ஊரை ஏமாத்துறவனுக்கெல்லாம் எதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் கண்ணாடி கொண்டே பாரு. சார், என்ன மன்னிச்சிருங்க சார். உங்களையும் என் தங்கச்சி ஏமாத்திட்டான்னு நினைக்கிறேன். தங்கச்சியா? ஆமா சார், நாங்க ரெட்ட பிறவி அபூர்வ சகோதரிகள். பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருப்போம். ஆனா இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததே இல்ல சார். ஐயோ, பார்க்கவும் முடியாது. ஏன்? ஆண்டவன் எங்க 2 பேரையும் ஒன்னா படிச்சிருந்தாலும் என்ன மட்டும் நல்லவளா குருடியா படிச்சுட்டாரு. அவளை இந்த மாதிரி எல்லாரையும் ஏமாத்துற மாதிரி படிச்சுட்டாரு. என்ன மன்னிச்சிருங்க, ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். வரேன். சார் 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 சார், போயிடாதீங்க சார். போல. ரொம்ப நேரமா இந்த ரோட கிராஸ் பண்றதுக்கு ஒரு நல்லவருக்காக காத்துக்கிட்டு இருந்தேன் சார். ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு இந்த ரோட கிராஸ் பண்ணி விடுங்க சார். ப்ளீஸ் சார். வாங்க. ஐயோ, நான் மெதுவா மெதுவா. வாங்க. நீங்க ஒரு கடுமையான உழைப்பாளி போல இருக்கு. உங்க கை ரொம்ப இரும்பு மாதிரி இருக்கு சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். பாத்து அண்ணே. ஐயோ, அவ கையை பிடிச்சு கிராஸ் பண்ணிட்டியே. ஐயா, அவ அந்த டிவி இன்டர்வியூ ஃப்ராட் இல்லமா, அவ அக்கா. பாவம் குருடி. குருடி இல்லனே, பயங்கர திருடி. இவகிட்ட சண்டை போட வந்த என்கிட்ட உன் கையை பிடிச்சு இந்த தெருவை கிராஸ் பண்றேன்னு பந்தயம் கட்டி ஜெயிச்சிட்டா. என்ன பந்தயம்? என் கையாலேயே அவ கல்யாணத்துக்கு தாலி எடுத்து கொடுக்கறேன்னு சொல்லிட்டேன். தேடாதே, அவ பறந்து போயிருப்பா. முதலாளி, தொழிலாளிங்களா கொடை பிடிச்சுக்கிட்டு போனஸ்க்காக மழையில நிக்கிறாங்க. ஏன் உனக்கு கொடை இல்லையா? இல்லாம இருக்குங்களா? தொண்டனுக்குலாம் கருப்பு கொடை, தலைவனுக்கு வெள்ளை கொடை இல்ல. ஆரம்பிக்கலாங்களா? இந்தா ஏன் கிளாஸ். முடியாது முடியாது முடியாது. 4% ஒத்துக்க முடியாது. தோழர்களே, முதலாளி 4% தரேங்கிறாரு. நாம கேட்டது 8%. முடியாது. தலைவர் தலைவர் தலைவர். ஐயா, கோஷம் போடுறாங்க. ஆமாங்க. தலைவனை கூப்பிடு. ஏன் பிரதர், போனஸ் விவகாரம் தெரியாம ஒருத்தன் கூட கேண்டீன் பக்கம் வர மாட்டேங்கிறான். நீங்க டீ ஆர்டர் பண்ணிட்டு ஜாலியா உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? டீயை கொடு. வரா முதலாளி. இரு, நான் பேசிட்டு வரேன். சரி தலைவா, நல்லா பேசிட்டு வா தலைவா. ஐயா, அடி ஒரு ரவுண்ட் அடி. கடி, இந்த சிக்கனை கடி. பொடி அடம்புடி 5%. முடியாது முடியாது. ஒரு காலம் ஒத்துக்க மாட்டேன். முடியவே முடியாது. முதலாளி 5% தான் தரேங்கிறாரு. தொழிலாளர்களே, போராட்டத்துக்கு தயாராகுங்க. தலைவர் 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 தலைவர். இவங்க எங்க முன்னேற போறாங்க? அவனை கூப்பிடு. ஐயா, 3வது ரவுண்ட் அடிக்கணும், இல்லைன்னா அந்த பக்கம் மாறிட போறான். என்ன இவன் மேல போறான் கீழே வரா, ஒண்ணுமே புரியலையே. இந்த 6ல முடிச்சிடுறேங்க. வெற்றி வெற்றி. 6% முதலாளி ஒத்துக்கிட்டாரு. வெற்றி வெற்றி. தொழிலாளர்களுக்கு கிடைச்ச மாபெரும் வெற்றி. வெற்றி, மகத்தான வெற்றி. தலைவர் வாழ்க தலைவர் வாழ்க தலைவர் வாழ்க. முடிஞ்சு போச்சு. இனிமே நம்ம கேண்டீன்ல கலெக்ஷன் தான். என் உயிரே, என் சக்தியே, என்னை ஆட்டி படைக்கும் தெய்வங்களே, மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு முதலாளி நமக்கெல்லாம் 6% போனஸ் தருவதாக ஒப்புதல் அளித்து விட்டார். இதை மனப்பூர்வமாக ஏற்று முதலாளியை வாழ்த்தி ஐயோ, அடுத்த தீபாவளி கொடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தி வெற்றி பெறுவோம். இப்பொழுது அமைதியாக கலைந்து செல்வோம். நில்லுங்க. நீங்க கேட்ட போனஸ் வாங்காம யாரும் இங்க இருந்து கலைஞ்சு போகாதீங்க. தொழிலாளிங்க கோரிக்கை நிறைவேற்றாத நீலனையா தலைவன். தீபாவளி நேரத்தில் முதலாளி வீட்டுல சரசரமா பட்டாசு வெடிக்கும் போது தொழிலாளிங்க வீட்டுல மத்தாப்பு கொளுத்தினாலும் ஒரு ஊதுபத்தி அது கொளுத்த வேண்டாம். அதான் 6% தராங்கல்ல. ஊதுபத்தின்னா புஸ்வானுமே கொடுத்துங்க. ஆயிரக்கணக்கா விலைவாசி ஏறிட்டு இருக்கும் போது
6% கொடுக்கடா. யாருக்கே வேணும்? அவங்களே நான் சொன்னதை ஒத்துக்கிட்டாங்க. நீ என்ன குதிக்கிற? முடியாது. நீ 8% வாங்கி கொடுக்காம இங்க இருந்து ஒரு தொழிலாளி கூட நகர மாட்டான். 6% மேல கொடுக்க முடியாதியா? முடியாதுன்னா நீ முதலாளியா? நீ 8 கேட்கிற மாதிரி கேட்ப, 4க்கு வருவ, அப்புறம் 5ன்னு சொல்லுவ, அதுக்கப்புறம் நீயே 6ன்னு கணக்கு முடிப்ப. இன்னும் எத்தனை நாளைக்கு உன மாதிரி தலைவர்கள்லாம் இப்படி அப்பா தொழிலாளிங்க ஏமாத்திட்டு இருப்பீங்க? முதல்ல நீங்க எல்லாம் ஒழுங்கான தலைவர் தேர்ந்தெடுங்க. முதலாளி கிட்ட கை நீட்டி பணத்தை வாங்கிட்டு உங்களுக்கு எல்லாம் சாதகமா பேசுற மாதிரி நடிச்சிட்டு இருக்க இந்த மாதிரி தலைவர் விரட்டி அடிங்க. நியாயமான தலைவரை தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கப்புறம் போனஸ் பிரச்சனை பேசுங்க. என் தலைமையை குறை சொல்ற உனக்கு என்ன பத்தி என்னயா தெரியும்? என்ன தெரியுமாவா? 1000 2000 சம்பளம் வாங்குற நீ லட்சக்கணக்கில் சொத்து சேர்த்து வச்சிருக்கிய. இதெல்லாம் உனக்கு தொழிலாளி கொடுத்த காசா? அப்பாவி தொழிலாளிகளுக்கு உன் பணத்தை அநியாய வட்டி கொடுத்துட்டு ரேஷன் கார்டுல இருந்து சம்பள கார்டு வரைக்கும் அடமானம் வாங்கி வச்சிருக்கிய. நீலாம் ஒரு தலைவர். உன்ன மாதிரி தலைவனை விட போனஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்ற முதலாளி எவ்வளவு மேல். இதுக்கு மேல இந்த தலைவனை நம்பினீங்க, உங்களுக்கு நியாயமும் கிடைக்காது, போனஸும் கிடைக்காது. நேற்று எனக்கு, இன்னைக்கு உனக்கு, நாளைக்கு வேற ஒருத்தனுக்கு. இந்த பதவி மட்டும் யாருக்கு நிரந்தரம் இல்ல. சிங்கத்தை சீண்டிட்ட, அது உன்னை சும்மா விடாது. தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! ஐயா, நம்ம நினைச்சதெல்லாம் தலைகீழா மாறிடுச்சு. என்னடா சொல்ற? வெள்ள கூட இடம் மாறிடுச்சு. மாறினா என்ன? இன்னைக்கு இவன், நாளைக்கு இன்னொருத்தன். புது யூனியன் லீடருக்கு புது கிளாஸ் ரெடி பண்ணு. தம்பி வந்தாச்சு, தம்பி வந்தாச்சு. என் பொண்ணுங்களா, சீக்கிரமா 6 தட்டு எடுத்து வாங்க. ஒடியாங்க, ஒடியாங்க. அடேங்க அப்பா, நடைய பத்தியா ராஜா மாதிரி. சுத்து சுத்து. ஏகப்பட்ட திஷ்டி. அப்படி நீ என்ன மாலையா? நீலாம் கழுத்து போட வேண்டாம், கையில கொடு கொடு. அவசரப்படாதீங்க, அதுக்குள்ள போட்டுருவேனா? அதுக்கு ஒரு நேரம், காலம், தேதி, கல்யாண மண்டபம் இதெல்லாம் கிடைக்க வேண்டாமா? ஓ, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? இது போடுற இவரா பொண்டாட்டின்னு தெரியல? நீ ஒரு தொழிற்சாலைக்கு மட்டும்தான் யூனியன் லீடர், நான் பாலா ஏரியாவுக்கு தலைவி. தலைவனும் தலைவியும் ஒண்ணா சேர்ந்ததா நல்லா இருக்கும். நீ இன்னும் ஒண்ணு ஒரு மூணு தலைவனா நினைக்கலன்னா என் கஷ்ட காலம் வெயிட் பண்றேன். போஸ்டர் ஒட்டி போட்டி போட்டு போய் சொல்லி ஜெயிக்கிறவங்க மத்தியில எங்க அண்ணன் போட்டியே இல்லாம ஜெயிச்சிருக்காரு. அவரா இன்னும் தலைவர் ஆகல. அப்படி போடு. கர்ணா, நீ பர்மனன்ட் ஆயிட்டியாமே. அப்பா, நீ தொழிற்சங்க தலைவரா இருந்து கூட எனக்கு பெருசு இல்லப்பா. உனக்கு நிரந்தரமா ஒரு வேலை கிடைச்சிருக்கே, அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். வீட்டுக்கார அம்மாவுக்கு உங்க அண்ணன் மேல ரொம்ப பாசம். இது பாசம் இல்ல, வேஷம். வாடகை கரெக்டா வந்துருங்கிற சந்தோஷம். ஏய், பெத்த புள்ள கூட சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டா தாய் கிட்ட கொண்டாந்து சம்பளத்தை கொடுக்கறான். நீங்க சம்பளத்தை ஒண்ணும் கொடுக்க வேண்டாம், வாடகை மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா போதும். சம்பளத்தை வேற கையில கொடுப்பாங்களா? வாங்க வாங்க, உள்ள போலாம். வாங்க அப்படின்னு ரொம்ப அலையிறதுன்னு அர்த்தம். அலையலண்ணா. ஐயோ, இவன் ஏண்டா இங்க வந்தான்? மேனேஜர் கிட்ட நீ தப்பிச்சாலும் எங்க அண்ணன் கிட்ட நாளைக்கு நீ மாட்டத்தான் போற. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்தாங்க. என்னது? நீங்க ஜெயிச்சதுக்காக உங்களுக்கு நம்ம முதலாளி பண்ற கௌரவம். இன்னைக்கு சாயந்தரம் 5 ஸ்டார் ஹோட்டல் உங்களுக்காக நம்ம முதலாளி ஒரு விருந்து தரார். அந்த விருந்துக்கு நீங்க வரும்போது போட்டுக்கிறதுக்கான ட்ரெஸ் இந்த பாக்ஸ்ல இருக்கு, வாங்கிக்கோங்க. என்ன யோசிக்கிறீங்க? யார் யூனியன் லீடரா வந்தாலும் நம்ம முதலாளி வழக்கமா இப்படி ஒரு விருந்து கொடுப்பாரு. இந்த விருந்துல நம்ம முதலாளி மட்டும் இல்ல, பல கம்பெனி முதலாளிகளும் கலந்துக்கிறாங்க, வாங்கிக்கோங்க. அப்படின்னா நானும் இந்த விருந்துல கலந்துக்கிறேன். இது வரைக்கும் தெரியாத விஷயத்தெல்லாம் நானும் தெரிஞ்சுக்கிறேன். வெல்கம் 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 வெல்கம். உங்களை இவர் தான் எங்க யூனியன் லீடர் மிஸ் கர்ணன். வணக்கம். இவர் சண்முக. வணக்கம். இவர் ஜேபி ரப்பர் ஃபேக்டரி. இவர் ஸ்டீல் அண்ட் மெட்டல் இண்டஸ்ட்ரீஸ். கர்ணா, நீங்க யூனியன் லீடர் ஜெயிச்சதுக்காக ஒரு சின்ன பிரசன்டேஷன். கம்மியா பாஸ் பாஸ் பாஸ். எனக்கா? எனக்கே இருக்கா? யூனியன் லீடர் பதவின்றது சாதாரணமானதில்ல. இன்னைக்கு நீ 10,000 தொழிலாளிகளுக்கு தலைவர், நாளைக்கே நீ 5 ஃபேக்டரிக்கு யூனியன் லீடர் ஆயிட்டு 50,000 தொழிலாளிகளுக்கு தலைவர். நீ சொன்ன 50,000 ஓட்டு விழுங்குறப்ப மந்திரியே உன் வீடு தேடி வருவார். உங்களை மாதிரி யூனியன் லீடர் எல்லாம் புத்திசாலித்தனமா நடந்துக்கிட்டா. கார் என்ன சிம்பிள், பங்களாவே வாங்கிடலாம். அந்த கார்ல ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துச்சுமா? ஒண்ணு என்ன 10 ரவுண்ட் சுத்து.
தகுதிக்கு மேல ஒரு பொருளுக்கு ஆசைப்பட்டா இப்படிதாங்க. வண்டியை ஓட்ட தெரியாம எடுத்துட்டேன், இடிச்சிட்டேன், உடைச்சிட்டேன். உண்மையை சொல்றியா இல்ல என்ன அவமானப்படுத்துறியா? இங்க உன்னை சுத்தி இருக்கிற ஒவ்வொருத்தனும் பணக்காரன், கோடீஸ்வரன் தெரியுமா? உலகத்துல பணக்காரன் கோடீஸ்வரன் யாருமே கிடையாது. ஆண்டவன் கொடுத்த பணத்தை பாதுகாக்கிற வேலைக்காரன் தான் பணக்காரன். நீங்க உயிரோட இருக்க வரைக்கும் அந்த பணம் உங்களுக்கு சொந்தம். நீங்க செத்த பிறகு அந்த பணம் உங்க பிள்ளைக்கு சொந்தம். எவன் ஒருத்தன் தான் பணத்தோட அவன் பணத்தையும் சேர்த்து எரிக்க சொல்றானோ அவன் தான் உண்மையான பணக்காரன். ஆண்டவன் கொடுத்த சொத்தை பாதுகாக்கிற நீங்களும் கூலிதான், உங்க சொத்தை வளர்க்க போறத நானும் கூலிதான். மொத்தத்துல இங்க இருக்கிற எல்லாருமே கூலிகள் தான். இந்தியாவோட கடனை பூரா ஒருத்தன் அடைச்சாலும் அவன் செத்த பிறகு அவனுக்காக இந்தியா பூரா குழி தோன்றது இல்ல. அவனுக்கும் 6 அடி தான், உங்களுக்கும் 6 அடி தான், எனக்கும் அதே 6 அடி தான். நமக்கு ஒத்து வராத எந்த பொருளுமே நம்ம உடம்புல கூட இருக்கக்கூடாது. நீங்க கொடுத்த துணி எல்லாம் ஆடம்பரம். என் உடம்புல இருக்க துணிதான் என்னைக்குமே நிரந்தரம். Idiot. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எல்லாம் நியாயமா சேர வேண்டிய போனஸை வாங்கி கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. போய் நல்லபடியா பேசிட்டு வா. வரேன். கோவப்படக்கூடாது. வாங்க யூனியன் லீடர். நேத்து எல்லாரும் முன்னாடி எனக்கு நல்ல மரியாதை கொடுத்தது ரொம்ப நன்றி. உங்களுக்கு முன்னாடி இந்த யூனியன் லீடர் 8% கேட்டா நான் 6% தான் தருவேன்னு சொன்னேன். தொழிலாளிங்க கேட்ட 8% வாங்கி தரலன்னா நீ எல்லாம் என்னடா யூனியன் லீடர் நீங்க கேள்வி கேட்டதுனால தொழிலாளிங்களாம் சேர்ந்து உங்களை யூனியன் லீடர் ஆக்கிட்டாங்க. சரி, நீங்க கேட்ட 8% தரேன், வாங்கிக்கிங்க. மன்னிச்சிருங்க முதலாளி, நீங்க கொடுக்க போற 8% போனஸ்க்காக நான் வரல. இந்த வருஷம் எங்களுக்கு 24% கொடுக்கணும். 24%? 24 கணக்கு தெரியுமா உனக்கு? 5ஓட 5 கூட்டினா 10, பெருக்குனா 25, வகுத்தா 1, கழிச்சா 0. இதெல்லாம் தெரியும் உனக்கு? வாய்க்கு வந்த நம்பரை போனஸ கேட்டா நாங்க 100 நூக்குறோமா இல்ல நோட் அடிக்கிறோமா? கணக்கு தெரியாதவனா யூனியன் லீடர். இடியட். கணக்கு எனக்கு ஒரு நாளைக்கு உங்க ஃபேக்டரிக்குள்ள 20 டன் பஞ்சு உள்ள வருது. அதே 1,80,000 மீட்டர் துணியா வெளியே போகுது. ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு கிடைக்கிற வருமானம் 1,48 லட்சம். அதுல பஞ்சுக்கு செலவாகிறது 13 லட்சம். உங்க ஃபேக்டரியில வேலை செய்ய 7,000 தொழிலாளர்களோட சம்பளம் எண்ணி உள்பட 71 லட்சம். பேங்க் லோன், ஆபீஸ் மெயின்டெனன்ஸ், எலக்ட்ரிசிட்டி பில் இதெல்லாம் சேர்த்து 12 லட்சம். நேற்று எனக்காக நீங்க கொடுத்த விருந்து, காரு, இதர செலவுகள் 2 லட்சம் போனாலும் மாசத்துக்கு உங்க கையில சொல்லையா நிக்கிற லாபம் 50 லட்சம். வருஷத்துக்கு 6 கோடி ரூபாய். இந்த 6 கோடி ரூபாயில 1 கோடியே 80 லட்சம் ரூபாய் நான் போனஸா கேட்கிறேன். தொழிலாளிக்கு சேர வேண்டிய சம்பளத்துல தான் 24% போனஸா கேட்கிறேன். ஒரு வருஷத்துக்கு 6 கோடி ரூபாய் சம்பாரிச்சுட்டு அரசாங்கத்துக்கு பொய் கணக்கு காட்டி 50 லட்சம் ரூபாய் வருமான வரி கட்டும் போது வருஷம் பூரா உங்களுக்காக பாடுபட்டு உழைச்சு சம்பாரிச்சு கொடுக்கிற தொழிலாளிகளுக்கு 24% போனஸ் கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன சார் குறைஞ்சு போகுது? என்ன தெரியுமா? 24% பத்தி நான் என்கிட்ட பேசுறேன். என்ன பண்றீங்க? கணக்கு பத்தி சொல்றேன். நல்ல நேரத்துல வந்தீங்க. போனஸ பத்தி பேசலாம்னு ரூம்குள்ள வந்து இங்க இருக்கிற பொருள் எல்லாம் உடைச்சீங்க. நீங்க தான் எடுத்து வச்சீங்க. விடுங்க சார், அவரு தான் எடுத்து உடைச்சாரு. முதலாளி நீங்க தான் எடுத்து உடைச்சீங்க. சொல்லுங்க முதலாளி. சார் விடுங்க சார், விடுங்க சார், அவரு தான் எடுத்து உடைச்சாரு. சார் விடுங்க சார். தொழிலாளர் தோழர்களே, அருணகிரி காட்டன் மில்லை சேர்ந்த தொழிற்சங்க தலைவரை அந்த நிர்வாகம் போனஸ் பேச்சுவார்த்தையில் கலவரம் செய்ததாக அபாண்டமான பழியை சுமத்தி அவரை கைது செய்திருக்கிறது. உடனே தலைவரை விடுதலை செய்யாவிட்டால் நமது தொழிற்சாலையின் கதவுகளும் அவருக்கு ஆதரவாக மூடப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
தொழிற்சங்கம் நமது தலைவர் நமது தொழிற்சங்கம் தலைவர் தொழிற்சங்கம் அருணகிரி காட்டன் மில் தொழிற்சங்க தலைவரை அருணகிரி காட்டன் மில் தொழிற்சங்க தலைவரை அருணகிரி காட்டன் மில் தொழிற்சங்க தலைவரை அருணகிரி காட்டன் மில் தொழிற்சங்க தலைவரை. ஏன்பா லோகநாதா, சாதாரண ஒரு தொழிலாளி அனாவசியமா நீ பெரிய ஆளாக்குற. யோ என்னையா உளற? என் ரூம்குள்ள வந்து போனஸை பத்தி பேசுறேன்னு சொல்லி உள்ள இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்து உடைச்சிட்டான். அவனை ஜெயிலுக்கு அனுப்பாம பொட்டு வச்சு ஆரத்தி எடுப்பாங்களா? ஆரத்தி நீ எடுக்கிறியோ இல்லையோ, நீ அவனை வெளியே எடுக்கல, ஜனங்க நிச்சயமா அவனுக்கு ஆரத்தி எடுப்பாங்க. நீ அவனை உள்ள தள்ளதுல இருந்து சிட்டில இருக்கிற 6 பெரிய ஃபேக்டரி அவனுக்காக ஸ்ட்ரைக்ல இறங்கி இருக்கு. நீ இப்ப அவனை இமிடியேட்டா ரிலீஸ் பண்ணல, என் ஃபேக்டரியும் சேர்த்து எல்லா ஃபேக்டரிக்கும் அவனே யூனியன் லீடர் ஆயிடுவான். சரி சரி, நான் போன் பண்ணி அவனை வெளியே விட சொல்றேன். என்ன அனாவசியமா பயமுறுத்தாத. தலைவர் 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 தலைவர். உங்க தலைவனை வெளியே கொண்டாந்தது நீங்க கேட்ட போனஸை கொடுக்கறதுக்காக இல்ல, அனாவசியமா இவனை பெரிய மனுஷன் ஆக்கிட கூடாது, அதுக்காக தான். நான் உள்ள இருக்கணும் வெளியே இருக்கணும். தொழிலாளிங்க கேட்ட போனஸை நீங்க கொடுக்கிற வரைக்கும் பிரச்சனை உங்களுக்கு தான். போங்க, போய் போராட்டம் நடத்துங்க, கம்பெனி இழுத்து மூடுங்க, வெளியே போய் பந்தல் போட்டு உண்ணாவிரதம் இருங்க. என்ன பத்தி அநாகரிகமான வார்த்தையில தட்டில எழுதி வைங்க. நீங்க என்ன செஞ்சாலும் சரி, நிர்வாகம் உனக்கு பணியாது. மன்னிச்சிருங்க, போராட்டம் நடக்கும். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி மில்ல மூடியோ உண்ணாவிரதம் இருந்தோ இல்ல. இன்னில இருந்து ஒவ்வொரு தொழிலாளி வேலை செய்வோம். எப்போதும் போல மில்லு ஓடும், ஆனா சரக்கு வெளியே போகாது. ஏன்னா நாங்க பாதி பொருளை செய்வோம், மீதிய போனஸ் கைக்கு வந்த பிறகு பஞ்சில இருந்து நூல் நூப்போம், துணியை நெய்ய மாட்டோம். பாதியில் இருக்க துணியை முழுசா முடிப்போம், ஆனா ப்ளீச்சிங்கோ சாயமோ போட மாட்டோம். எங்க ஸ்ட்ரைக் முடியாம உங்களால வியாபாரம் பண்ண முடியாது. எங்க கைக்கு போனஸ் வராம உங்க கைக்கு காசு வராது. யாரா அவன் புதுமையா ஸ்ட்ரைக் பண்றான்? தொழிலாளிகளை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். என்ன பத்தி இன்கம் டாக்ஸுக்கு தெரியாத கணக்குல அவனுக்கு தெரியுது. எங்க இருந்து வரான்? கம்பெனில எத்தனை வருஷமா இருக்கான்? ஐயா, அவன் டெம்பரரியா தான் வேலையில சேர்ந்தான். இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு தான் பெர்மனன்ட் ஆனான். அவனுக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது. அவனுக்கு இருக்கிறதெல்லாம் ஒரே ஒரு தங்கச்சி தான். தங்கச்சா? இப்படி ஒரு சென்டிமெண்ட் வச்சுக்கிட்டு என்ன வயலன்ஸ்ல இறக்கி விட்டீங்களே. தங்கச்சி சென்டிமெண்ட் சினிமால கூட தோத்தது இல்லையே. பழைய யூனியன் லீடர் காளியை வர சொல்லி அவன் தங்கச்சை க்ளோஸ் பண்ண சொல்லுங்க. புது யூனியன் லீடர் நம்மளுங்க வச்சு க்ளோஸ் பண்ணுங்க. ஐயா, இந்த நேரத்தில் இப்படி எல்லாம் செஞ்சா இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம் தெரிய வராதா? அட பைத்தியக்கார, நாளைக்கு அவங்க கேட்ட 24% போனஸை தர போறதை அனௌன்ஸ் பண்ண போறோம். அதே நேரத்தில் அண்ணனும் தங்கச்சி சாக போறாங்க. போனஸ் கொடுத்த முதலாளியே இந்த கொலையெல்லாம் செஞ்சாருன்னு எந்த சாமி வந்து சொன்னாலும் நம்ம தொழிலாளிங்க நம்ப மாட்டாங்க. பழைய யூனியன் லீடர் தான் இதெல்லாம் செஞ்சான்னு செய்தி வரணும். புரியுதா? தொழிலாளர் தோழர்களே, ஒரு சந்தோஷமான செய்தி. நீங்க கேட்ட 24% போனஸ் உங்களுக்கு வழங்கப்படும். அம்மா, நம்ம ஃபேக்டரியில வேலை செய்யறவங்களுக்கு ஐயா 24% போனஸ் கொடுக்க ஒத்துக்கிட்டாருமா? டேய், கர்ணா சைக்கிள்ல வரல, பாட்டி வஞ்சே திருவாமியூர் பஸ்ல வந்துட்டு இருக்கான், முடிச்சிருங்க. ஐயோ, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. என் பொண்ணு எங்க இருக்காளா? துளசி, துளசி.
ஐயா ஐயா டாக்டர் ஐயா என் பொண்ணுக்கு என்னாச்சு? என் பொண்ணு எங்க இருக்கா? என் பொண்ணு ஹாஸ்பிடல்ல சத்தம் போடக்கூடாது. யார் இவங்க? எனக்கு அவங்களே யாருன்னு தெரியாது டாக்டர். அடிப்பட்டு என் கார்ல வந்து விழுந்தாங்க. நான் தான் கொண்டு வந்து அட்மிட் பண்ணேன். நீங்க அந்த பொண்ணு என் வீட்டுல குடி இருக்கா. நான் அவளுக்கு அம்மா மாதிரி. அண்ணனே வந்துட்டா. டாக்டர், என் தங்கச்சி எப்படி இருக்கா? தலையில பலமா அடிபட்டதுனால உடம்புல இருக்க ரத்தம் எல்லாம் போயிருச்சு. எங்க கிட்ட அந்த குரூப் ரத்தம் 2 பாட்டில் தான் ஸ்டாக் இருக்கு. அது பத்தாது. குறைஞ்சது 10 பாட்டிலாவது ஓ நெகட்டிவ் குரூப் ரத்தம் தேவைப்படுது. உடனே ட்ரை பண்ணுங்க. டாக்டர், நான் ஒரு சாதாரண கூலி. இவ்வளவு பாட்டில் ரத்தத்துக்கு நான் எங்க போவேன்? எங்களால முடிஞ்சதை நாங்களும் ட்ரை பண்றோம். நீங்களும் முயற்சி பண்ணுங்க. நீங்க கேட்கிற பிளட் குரூப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எங்க ஹாஸ்பிட்டல்ல ஸ்டாக் இல்ல. வேற எங்கேயாவது ட்ரை பண்ணுங்க. சாரி. இங்க பாருங்க, ஹாஸ்பிடல் எல்லாம் கேட்டு பிரயோஜனம் இல்ல. டிவியில அனௌன்ஸ் பண்ண சொல்லுங்க, கண்டிப்பா கிடைக்கும். முதலாளி, என்ன போலீஸ் பிடிச்சாங்க முதலாளி. டேய் நாயே, சொன்ன வேலையை ஒழுங்கா செய்யாம வெளியே வந்து என்ன செய்ய போற? என்ன வெளியே எடுக்கிறேன் நீங்களே. நீ ஒழுங்கா கடிக்காதனால இவ்வளவு ஆச்சு. கொஞ்ச நாள் உள்ளே இருந்து குலைச்சிட்டு. அட பாவி, முதலாளி பத்தி காமிச்சிட்டேன். நம்ம துளசி கண்ணை திறந்துட்டாப்பா. டாக்டர், ரத்தம் தேவைக்கு அதிகமாவே கிடைச்சிருச்சு. எங்க இருக்கு? உள்ள போய் பாருங்க. கூட இருக்கிற தொழிலாளிங்க மட்டும் இல்லைன்னா நான் பொழைச்சிருக்க மாட்டேன். அன்னைக்கு நம்ம அம்மாவோட மானத்தை காப்பாத்துறது தொழிலாளிங்க தான். இன்னைக்கு உயிரை காப்பாத்துறதும் தொழிலாளிங்க தான். ரொம்ப நன்றிங்க. கருணா, எங்களோட வேலை செய்யறவங்க எத்தனை பேர் வந்தாலும் எங்களோட ரத்தம் தான் உன் தங்கச்சிக்கு சேர்ந்தது. ஐயா, எனக்கு அம்மா இல்ல. என் உயிர் இந்த உடலை விட்டு பிரியும் போது நான் என் தங்கச்சி மடியிலையோ இல்ல நான் கட்டிக்கு போற மனைவி மடியில சாக விரும்பல. தொழிலாளி நான் உங்க மடியில தான் சாக விரும்புறேன். Hi Dad. Hi, my son. How are you? Fine Dad. பத்திய மேனேஜர், பையன் ஸ்டேட்ஸ் போயிட்டு வந்தாலும் இந்தியன் சென்டிமெண்ட் மறக்காம இருக்கான். என்ன என்ன இருக்கார? அதை பத்தி தான் விமலா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஏர்போர்ட்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது பட்ட பகல்ல ஒருத்தன் ஒரு பொண்ணை துரத்திட்டு போய் கொலை பண்ண பார்த்தான். அவ என் வண்டியில விழுந்ததுனால நான் அவளை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போய் காப்பாத்திட்டேன். தமிழ்நாட்டில இப்படி நடக்குதுன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. பிரச்சனைங்கிறது உலகம் பூரா இருக்குப்பா. அது நம்ம கண்ணு முன்னாடி நடக்கும்போது கொஞ்சம் பெருசா தெரியுது. சரி, அதோட how was your training? It was great Dad. பிசினஸ் மேனேஜ்மெண்ட்காக ஒரு ஃபேக்டரியில 3 மாசம் ட்ரைனிங் எடுத்தேன். அதுல எனக்கு ஃபர்ஸ்ட் கிரேட் சர்டிபிகேட் கொடுத்தாங்க. நாளைக்கே நீங்க எனக்கு ஒரு ஃபேக்டரி படிச்சு பாருங்களேன். உலகமே பேசுற அளவுக்கு நான் முன்னுக்கு கொண்டு வந்து காட்டுறேன். பாம்பேல உனக்காக ஒரு ஃபேக்டரி பார்த்து வச்சிருக்கேன். வாவ், இட்ஸ் கிரேட். அதை சீக்கிரமா பேசி முடிச்சிடுறேன். Thank you Dad. Take rest. Sure. மாஸ்டர், ஒரு டீ போடுப்பா. யாருப்பா மாஸ்டர்? நான் தான். நீ என்ன மாஸ்டர்? டீ போடுறல்ல. அப்ப பள்ளிக்கூடத்துல பாடம் சொல்லி கொடுக்கிற மாஸ்டர் யாரு? போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கிற போஸ்ட் மாஸ்டர் யாரு? குழந்தைகளுக்கு ட்ரில் சொல்லி கொடுக்கிற ட்ரில் மாஸ்டர் யாரு? என்னன்னா நீ வெளி உலகமே தெரியாம வளர்ந்துட்டீங்க. சினிமாவுல டான்ஸ் மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர், சர்க்கஸ்ல ரிங் மாஸ்டர். ரிங் மாஸ்டர் சொன்னாதான் சிங்கமே படிக்கட்டுல கால் எடுத்து வைக்கும். மறுபடியும் சொன்னாதான் இன்னொரு கால் எடுத்து இப்படி வைக்கும். அங்க மட்டும் மாஸ்டர் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, காலை படிக்கட்டுல வைக்காது, மூஞ்சில வைக்கும். ஐயோ அண்ணே, இது ஏன் அடி இல்ல, சிங்க அடி. அதுலயும் நான் கொஞ்சம் வீரமான ஜாதி ஆச்சா, அதான் அடிச்சோன்னு ரத்தம் வந்துருச்சு. என்ன ஜாதி? காதை கொடுங்க. அப்ப எங்க ஜாதி அடிச்ச ரத்தம் வராதா? வராது. இங்க வா. ஐயோ, என்ன ரத்தம் வந்துருச்சு? எங்க ஜாதி அடிச்சாலும் ரத்தம் வரும்டா. அப்படியா?
நான் நாயுடு ரத்தம் வருதான்னு பார்த்தேன், வருது. நான் முஸ்லீம், ரத்தம் வருதான்னு பார்த்தேன், வருது. நான் ஐயர், ரத்தம் வர்றதான்னு பார்த்தேன், வர்றது. நான் கிறிஸ்துவன், ரத்தம் வருதான்னு பார்த்தேன். மற்ற ஜாதிக்கெல்லாம் ரத்தம் வர்றத பார்த்தேன், நான் முதலியாரு. ரத்தம் வருதுப்பா. ஒத்துக்கிறோம்ப்பா. எந்த ஜாதி அடிச்சாலும் ரத்தம் வரும். நீ போ போ. போங்க போங்க, வேலை பாருங்க. தம்பி, நீ வா, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்னண்ணே? ஏண்டா செவனேன்று இருந்த என்ன சிங்கம் கதையை சொல்லி ஜாதி சண்டை இழுத்து விட்டு என்ன கொல்ல பாத்தியடா? பாடுறா, இங்க பாடுறா. உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா, விட மாட்டேன்டா. ஏண்டா கிரிமினல் போறவன், கிரிமினல் பையா, ஆசீர்வாதம் வச்சுக்கடா, ஆசீர்வாதம் வச்சுக்கடா. உன்னை கடிச்சே கொல்லேன் பாடுறா. சாரி. டாக்டர், நான் பிடிக்கலன்னா கீழே வந்திருப்பாங்க. மொத்தத்துல அவங்களுக்கு எங்க ஆபத்து வந்தாலும் நீங்க தான் காப்பாத்துறீங்க. என்னாச்சு தெரியலையே. நீ எதுக்கு இங்க வேலை செய்யற? நீ யூனியன் லீடர் ஆயிட்டல, யூனியன் ரூமுக்கு போ. பேப்பர் படிச்சுட்டு அப்படியே போய். காலையில தண்ணி போட்டிருக்கியா? நான் தண்ணி போடல, தண்ணி தான் என்ன போட்டுருக்குது. நிறுத்தா. தொழில தெய்வம் மதிக்கல நாம இப்படி குடிச்சிட்டு வேலைக்கு வரலாமா? உங்க வேலையெல்லாம் முடிஞ்ச உடனே சாயந்தரம் நீங்க குடிச்சா உங்க உடம்பு மட்டும் தான் வீணா போ. வேலை நேரத்துல குடிச்சிட்டு வந்தா உங்க உடம்பு மட்டும் இல்ல, இந்த பொருளும் முதலாளியோட பணமும் இதுக்கெல்லாம் மேல நம்ம உழைப்பு நாசமாயிடும். முதலாளி கிட்ட தொழிலாளிக்காக போராடுறேன்னா ஒரு தொழிலாளி தவறு செஞ்சா அதை நான் மன்னிக்க மாட்டேன். நாம எல்லாரும் சேர்ந்து மாணிக்கத்தை 15 நாள் சஸ்பெண்ட் பண்ணுவோம். என்ன சொல்றீங்க? கரெக்ட் தலைவா, நீ சொல்றதா நியாயம். மாணிக்கத்துக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுத்தா தான் முதலாளிக்கு நம்ம நேர்மை தெரியும், மற்ற தொழிலாளிகளுக்கு ஒரு பயம் இருக்கும். போ வெளிய. நீ பேர் எடுக்க என்ன பயன்படுத்திட்டல, நானும் பெரிய ஆள் ஆகிறதுக்கு முன்ன பயன்படுத்திக்கிறேன். டேய் போட. போறேன் போறேன், மறுபடியும் வருவேன்டா. மறுபடியும் ஒரு அப்பளம் யாருன்றத காட்டுறேன்டா. ரொம்ப நல்லவனா இருக்கானே, நமக்கு டேஞ்சர் ஆச்சு. முதலாளி ரொம்ப நல்லவனா இருந்தா அவனுக்கும் டேஞ்சர் தான். லீடர். ஓஹோ, லீடர், யூனியன் லீடர், மிஸ்டர் யூனியன் லீடர். நீயா? என் தங்கச்சி வீட்டுல இல்ல, நீ வெளியே போ. உன் தங்கச்சி வீட்டுல இல்லன்னு எனக்கு தெரியும், அதனால தான் வந்தேன். என்னது? நான் ஒண்ணு பண்ண மாட்டேன். உன் தங்கச்சி எப்படி இருக்கான்னு காமிக்கத்தான் ஒரு குடி போக்கலான்னு வந்தேன். என்னாச்சு அவளுக்கு? வா, ஒரு வாயா. ஒரு மனுஷனுக்கு லட்சக்கணக்கான பெண்களை சந்திக்கிற சந்தர்ப்பம் கிடைச்சாலும் ஒருத்திக்கிட்ட தான் அவன் அடிமையாயிடுறான். அவ யார் தெரியுமா? யாரு? காதலி. காதலிக்கும் மனைவிக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு மனுஷன் எத்தனை பேர் வேணாலும் காதலிக்கலாம், ஆனா தன் காதலனுக்கே அவ மனைவியா வரும்போது தான் அந்த காதல் முழுமை அடைகிறது. அப்படின்னா எல்லாரும் காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா? கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிக்கிறவங்களும் இருக்காங்க, கல்யாணத்துக்கு பிறகு தன் மனைவியை காதலிக்கிறவங்களும் இருக்காங்க. ஆக மொத்தத்துல எல்லாரும் காதலிக்கிறாங்க. உன் தங்கச்சிக்கு பேச கத்து கொடுத்த, படிக்க கத்து கொடுத்த, சமைக்க கத்து கொடுத்த, காதலிக்க கத்து கொடுத்தியா? யாரும் கத்து கொடுக்காம தன்னால வர்றதுதான் காதல். இதுக்கு மட்டும்தான் உலகத்துல டீச்சரே கிடையாது. நானும் உனக்கு முக்கி முக்கி சொல்லி பாக்குறேன். அங்க பாரு, உனக்கு பின்னாடி பிறந்ததெல்லாம் எவ்வளவு அழகா விவரமா கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஆமா, நம்ம கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? எங்க அண்ணன் சம்மதிச்ச உடனே. உங்க அண்ணன் சம்மதிக்கலன்னா கல்யாணம் கிடையாது. அப்ப எனக்கும் கிடையாது. பாக்குற பெண்ணெல்லாம் காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்ற ஆம்பளை நான் இல்ல. நான் ஒரு கோடீஸ்வர மகங்கிறதுனால என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு 1000 பேர் முன்னுக்கு வரலாம். ஆனா நான் ஆசைப்படுறதெல்லாம் உன்னதான். அண்ணே, வயசுக்கு வந்த தங்கச்சிக்கு வளையலையும் தாவணியும் வாங்கி கொடுத்திருந்தான்னு அவ புடவை கட்ட ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சுன்றதை மறந்துட்டேன். அதனாலதான் கட்டிக்க போறோம் நீயே தேடிக்கிட்டா. சார் வேண்டாம், நீங்க பேசுறதை கேட்டு உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன்.
இந்த ஏழு வீட்டுல பொண்ணு எடுக்க உங்க வீட்டு பெரியவங்க சம்மதிச்சா என் தங்கச்சி ரொம்ப புண்ணியம் பண்ணுவ. அண்ணே நீ ஒரு பொருளுக்கு ஆசைப்பட்டா நான் தலையை வச்சு அது வாங்கி கொடுத்துருவான். நீ புருஷனுக்கு ஆசைப்படுறிய எப்படி வாங்கி கொடுக்க போறேன்னு தெரியல. உங்க தங்கச்சி மேல நீங்க எப்படி பாசம் வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி எங்க அப்பா என் மேல அன்பு வச்சிருக்காரு. நிச்சயமா என் ஆசை நிறைவேற்றுவார். உங்க அப்பா யாரு? அருணகிரி காட்டன் மில்ஸ் ஓனர் மிஸ்டர் லோகநாதன். மன்னிச்சுங்க சார், ஒரு கூலியோட வீட்டுல பொண்ணு எடுக்க உங்க அப்பா சம்மதிச்சாலும் உங்க கம்பெனி யூனியன் லீடர் வீட்டுல பொண்ணு எடுக்க சம்மதிக்க மாட்டார். வாமா போலாம். துளசி, என்ன மன்னிச்சிருமா. நீ எதுக்கு நான் மன்னிப்பு கேட்கிற? நான் எது செஞ்சாலும் உனக்கு தெரிஞ்சுதான் செய்வேன். இது மட்டும்தான் உனக்கு தெரியாம செஞ்சுட்டேன். நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நீ கவலைப்படாதம்மா. இதே மாதிரி ஒரு மாப்பிளைய நான் உனக்கு தேடி கட்டி வைக்கிறேன். அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, யாரோட மகனா இருந்தாலும் சரி, உன்னோட அழகுக்கும் அறிவுக்கும் தகுந்த மாதிரி ஒரு அருமையான மாப்பிளைய தேடி கண்டுபிடிச்சு கட்டி வைக்க வேண்டியது இந்த அண்ணனோட பொறுப்பு. என்னை கட்டிக்க போறவர்கிட்ட என்னை பத்தி என்னென்ன சொல்லுவ? என் தங்கச்சி படிச்சவ, எல்லா விஷயமும் தெரிஞ்சவ, ரொம்ப அதிர்ஷ்டம் உள்ளவ, யாருக்கிட்டையும் மரியாதையா பழகக்கூடியவ, ஆடம்பர உலகத்துல அடக்கமா வாழ தெரிஞ்சவ, எதுக்கும் ஆசைப்பட மாட்டா, யாரையும் ஏமாத்த மாட்டா, பொய் சொல்ல மாட்டா. மாப்பிள்ளை கிட்ட இதெல்லாம் சொல்ல போறியே, என் தங்கச்சி இதுக்கு முன்னாடி இன்னொருத்தரை காதலிச்சிருக்கான்னு சொல்லுவியா? துளசி, யாரையும் ஏமாத்த மாட்டா, பொய் சொல்ல மாட்டான்னு நீ தானே சொன்ன. அப்படி பொய் சொல்லி ஏமாத்தி ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இந்த அண்ணன் சொன்னா அதையும் நான் செய்யறேன். நான் தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச ஒரே தப்பு உன் முதலாளி பிள்ளையை காதலிச்சதுதான். அது உனக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்ச உடனே விட்டுட்டேன். ஆனா மறக்கல. அதுக்காக அவரை தான் எனக்கு கட்டி வைக்கணும்னு நான் வற்புறுத்தல. என் அண்ணனுக்கு பிடிக்காத மாப்பிள்ளைக்கு மனைவியா இருக்கிறத விட இந்த அண்ணன் கூட வாழ்நாள் பூரா தங்கச்சியா இருக்கிறத நான் பெருமையா நினைக்கிறேன். இல்லம்மா, ஒரு பொண்ணு தாய்க்கு மகளாவும் அண்ணனுக்கு தங்கச்சியா இருக்கிறதுல பெருமை இல்ல. ஒரு ஆணுக்கு மனைவியாகி குழந்தையும் பெற்று தாய்மை அடையிறதுதான் முழுமையான வாழ்க்கை. என் சுயநலத்துக்காக உன் கல்யாணத்தை தடுத்து நிறுத்த நான் விரும்பல. என் உயிரே போனாலும் என் முதலாளி மகன் தான் உன் புருஷன். அந்த பொண்ணை காப்பாத்தி அவளை மறுவாழ்வு கொடுத்த நீ அவளே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லும் போது நான் ஏன் தடையா இருக்கிறேன்? அவங்க அண்ணன் ஒரு சாதாரண கூலியா இருந்தாலும் அவன் தங்கச்சி நல்லா படிக்க வச்சிருக்கான். அந்த பொண்ணு அழகானவ, அடக்கமானவ, மரியாதை தெரிஞ்சவன். நீ சொன்னதுக்கு அப்புறம் நான் ஏன் அந்த கல்யாணத்தை தடுக்க போறேன்? நீ சின்ன வயசுல ஆசைப்பட்டு ஒரு புலி பொம்மை வேணும்னு கேட்ட, உனக்கு நான் நிஜ புலியே வாங்கி கொடுத்தேன். யானை பொம்மை வேணும்னு கேட்ட, நிஜ யானையே வாங்கி கொடுத்தேன். அப்படிப்பட்டனா நீ விரும்பி கேட்கிற ஒரு வாழ்க்கை துறைவி யாரா இருந்தாலும் எந்த வீட்டுல இருந்தாலும் சம்பந்தம் பேசி கூட்டு வர வேண்டியது இந்த அப்பாவுடைய கடமை இல்லையா? தேங்க்யூ டேட். துளசியோட அண்ணனுக்கும் உங்களுக்கும் ஃபேக்டரியில ஏதோ பிரச்சனைன்னு. பார், எனக்கு அந்த யூனியன் லீடருக்கும் பிரச்சனை தான். ஆனா ஃபேக்டரியில, வீட்டுல இல்லையே. நான் அவனு முதலாளி தொழிலாளிங்கிறது ஃபேக்டரியில தான், வரவுல இல்லையே. இப்ப சம்பந்தம் பேச நாமங்க போறோமா இல்ல அவங்க இங்க வராங்களா கேட்டு சொல்லுப்பா. வேண்டாம் முதலாளி, வேண்டாம். என்ன தேடி நீங்க வரக்கூடாது, உங்களை தேடி நான் வந்துட்டேன். இந்த ஏழையோட குடும்பத்துல பொண்ணெடுக்க சமைச்ச உங்க பெரிய மனசு நான் கும்பிடுறேன். என்னதான் இருந்தாலும் முதலாளி முதலாளி தான். இந்த வீட்டுல உன் தங்கச்சிக்கு அண்ணனா, எனக்கு சம்பந்தியா, என் மவனுக்கு மச்சனா எந்த நேரத்திலயும் வரலாம். கல்யாணத்தை பத்தி நீ கவலைப்படாத, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உன் தங்கச்சிக்கு நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணு. ரொம்ப நன்றிங்க. உங்களை மாதிரி படிச்சவங்களுக்கும் என்ன மாதிரி படிக்காதவங்களுக்கும் என்ன வித்தியாசங்கிறத இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க வீட்டுல மருமகளா வரதுக்கு என் தங்கச்சி கொடுத்து வச்சிருக்கணும். கல்யாண வேலை இருக்கு. நான் வரேங்க, வரேங்க. தேங்க்யூ டேட். அடுத்தது நம்ம கல்யாணம். எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? என் தங்கச்சி கல்யாணம். கருணா, உன் நல்ல மனசுக்காகத்தான் பெரிய இடத்துல உன் தங்கச்சி சம்பந்தம் கிடைச்சிருக்கு. கண்டிப்பா வந்துடுறேன். கண்டிப்பா வந்துடுறேன். என் தங்கச்சி கல்யாணம். கல்யாணம் மூடிடுங்க. இந்தாங்க. கண்டிப்பா வந்துடுறேன். அவசியம் வந்துடுறேங்க. மாப்பிள்ளை யார் தெரியுமில்ல? முதலாளி மகன். இந்தா, தங்கச்சி கல்யாணம். கருணா, முதலாளி வந்திருக்கார். முதலாளி நீங்க இங்க? துளசி, துளசி, என் தங்கச்சி துளசி.
வணக்கம். இருக்கட்டுமா. ஓ நல்லது. மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு என் பையன் தேர்ந்தெடுத்திருக்கான். நீ உள்ள போமா. போமா. டேய் என்னங்க அது? மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடு அழைக்கணும். இது எங்க சைடு பத்திரிக்கை. தம்பி, கல்யாணம் பேசி முடிவு பண்ணிட்டோம். எல்லாருக்கும் பத்திரிக்கையும் கொடுத்துட்டோம். விடிஞ்சா கல்யாணம். வரதட்சணை பத்தி பேசவே இல்லைப்பா. பயப்படாத, இந்த கல்யாணம் நிக்காது. ஏன்னா என் பையன் உன் தங்கச்சி விரும்பிட்டான். அவனை நான் ஏமாத்த மாட்டேன். அதுக்காக லட்சக்கணக்கில் பணமோ கிலோ கணக்கில் தங்கமோ உன்கிட்ட நான் கேட்க போறதில்ல. உன்னால கொடுக்க முடிஞ்ச ஒன்னதான் உன் தங்கச்சிக்காக வரதட்சணையா கேட்க போறேன். என் உயிரையே என் தங்கச்சிக்காக நான் கொடுக்க தயாரா இருக்கேன். உயிரா? அது நீயே வச்சுக்க. உன் தங்கச்சிக்காக என் தொழிலாளிகளை கொடுத்துரு. உனக்கு அண்ணங்கிற உறவு வேணுமா, இல்ல தொழிலாளிகளோட தலைவங்கிற பதவி வேணுமா? ஒரு பக்கம் தங்கச்சி, இன்னொரு பக்கம் தொழிலாளிங்க. எது வேணும்? உயிருக்கு உயிரான தங்கச்சியோட எப்பவும் போல சந்தோஷமா இருக்கணும்னா என் ஃபேக்டரி வேலையை ராஜினாமா பண்ணிட்டு என் தொழிலாளிகளை என்கிட்ட கொடுத்துரு. இல்ல தொழிலாளிங்க தான் வேணும்னா தங்கச்சிங்கிற உறவை அறுத்து எறிஞ்சிரு. இதுதான் நான் கேட்கிற வரதட்சணை. அந்த கர்ணன் தன்னோட தர்மத்தையே தானமா கொடுத்து தன் உயிரில தான் இந்த கர்ணத்தை உயிரை விட மேல வைக்கிற ஒரே தங்கச்சிய தன் தொழிலாளிகளுக்கு தானமா கொடுக்க. கர்ணா, சம்மந்தி விட்டு வரவ சொல்லிட்டு வர மாட்டேன். உங்க மருமகளை எக்காரத்தை கொண்டு என் தங்கச்சியை நினைக்க மாட்டேன். இதெல்லாம் சொல்ல போறீங்க? முதலாளி முதலாளி தான், தொழிலாளி தொழிலாளி தான். உங்களை மாதிரி படிச்சவங்களுக்கும் என்ன மாதிரி படிக்காதவங்களுக்கும் இதான் வித்தியாசம். போயிட்டு வாங்க. அண்ணே, இப்படி ஒரு கல்யாணம் வேணுமா அண்ணே? துளசி, இந்த போர்ல உன் கல்யாணம் நடிச்சுனா இந்த அண்ணன் தோத்துருவான். தோக்க மாட்டேனே. நீ தோக்க மாட்ட. நீ என் பக்கத்துல இல்லைன்னா என்னன்னு எப்பவும் என் கண்ணிலேயே இருக்க. தொழிலாளிங்க என் கூட இல்லைன்னா என்னன்னு எப்பவோ என் ரத்தத்துல கலந்துட்டாங்க. உன்னை அம்மா வளர்க்கலைனாலும் அம்மா ஸ்தானத்துல இருந்து நான் உன்னை வளர்த்தது உண்மையா இருந்தா எக்காரத்து கொண்டும் உன் மாமனார் மனசு புண்படாம நடந்துக்கணும். அங்க நல்ல பேர் எடுத்தாதான் எனக்கு பெருமை. சின்ன வயசுல நம்ம அம்மா சாகும்போது நீ உலகமே தெரியாம சிரிச்சுக்கிட்டு இருந்த. அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த அண்ணன் உன்னை சிரிச்சுதாமா பார்த்திருக்கேன். இனிமேலும் உன்னை அப்படிதான் பார்க்கணும். என்ன கஷ்டம் வந்தாலும் உன் கண்ணுல கண்ணீர் வரக்கூடாது. அப்படி வந்தா நான் தோத்துருவேன். எங்க அண்ணனை கண்டிப்பா தோக்க விட மாட்டேன். நேத்து கணக்கு 350. ஒரு சைனா டீ போடுப்பா. அண்ணா சாகா டீ போடுங்க. லைட்டா ஒரு டீ கொடுங்க. சரி, மீடியமா டீ போடுங்க. ஏப்பா 4 பேர் ஒரே ஃபேக்டரியில தான வேலை செய்றீங்க. ஒரே மாதிரி டீ குடிக்க மாட்டீங்களா? அது எப்படி? உங்க வாய் ஏன் வாய் ஒண்ணா? இல்லப்பா, தனித்தனி தான். டேய், சிங்கிள் டீலயே உங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லையே, அப்புறம் எப்படா அந்த நாடு முன்னேறும்? ஏப்பா கடைக்கு ஓனர் யாரு? ஏன் நீ கொஞ்ச நேரம் ஓனரா இருக்கீங்க? டேய், இந்த நக்கல் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. என்ன சொல்ற? கடை ஒரே நூலா இருக்கு. நீ குடுக்குற 50 காசுக்கு நூல் வராம ஜட்டி பனியன் நாயுடுகால் பாடி எல்லாமா வரும். போடா. இந்த கடையில வடையை தர வேற ஒண்ணு இருக்காதுப்பா. ஏன்பா, யாருப்பா இங்க கேண்டீன் முதலாளி? டேய், என்ன கிண்டல் பண்றீங்களா? யார் வந்தாலும் எவன் முதலாளி கேக்குறீங்க? என்ன பார்த்தா கிளீனர் மாதிரியா தெரியுது? டேய், நீ ஏதோ முதலாளின்னு சொல்லி வச்சியடா? ஐயோ அண்ணன் சத்தியமா அப்படி சொல்லல. எப்படி அவன் கேக்குறான்? டேய், இந்த கடைக்கு நான் தான் ஓனர். இங்க வர லாப நஷ்டம் எல்லாம் எனக்கு தான். இங்க எது நடந்தாலும் நான் தான் பொறுப்பு. அப்ப வா.
ஏன் என்ன அடிச்ச? இவன் உன் வேலைக்காரன் தானே? ஆமா. இவன் என்ன பண்ணான் தெரியுமா? என்ன பண்ணா? அம்மா உள்ள வாமா. இவதான் என் பொண்ணு. காலையில பால் வாங்க வந்தப்ப இவகிட்ட என்ன கேட்டான் தெரியுமா? என்ன கேட்டான்? பால் நீ கறப்பியா இல்ல உங்க அப்பா கறப்பாரான்னு கேட்டாரு. அதுக்கு நான் சொன்னேன் எங்க அப்பா இல்லாத நேரத்துல நான் தான் கறப்பேன்னு சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னாரு மாட்டுக்கு திடீர்னு பேச்சு வந்துருச்சுன்னா அது என்ன பேசும் தெரியுமான்னு கேட்டுட்டு சொன்னாரு. சீ வெக்கமா இருக்கு. பாரியா, என் பொண்ணுக்கு பால் உணர்ச்சியை தூண்டுறாயா இவன். அதுக்கு ஏன் என்ன அடிச்ச? முதலாளி ஒழுங்கா இருந்தா தொழிலாளி இப்படி எல்லாம் செய்வானா? ஐயோ, அவனை ஒழுங்கா அடிச்சு வளர்த்திருந்தீன்னா இந்த மாதிரி எல்லாம் நடந்திருப்பானா? இனிமையாவது அவனை ஒழுங்கா இருக்க சொல்லு. வாமா போலாம். போயா, ஊர்ல நடந்து போச்சா? சரியான ஆளு. தம்பி 1 மினிட், உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். வா. போங்க 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 எல்லாம் போங்க எல்லாம் போங்க. அன்னைக்கு ஜாதி சண்டை இழுத்துட்டு அடி வாங்க வச்ச, இன்னைக்கு பால் உணர்ச்சி தூண்டு அடி வாங்க வைக்கிறியா? என்ன பார்த்தா உனக்கு இடிச்சு வாங்கின இடிச்சு வாங்கின உன்னை இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன். அது 1 மாசத்துக்கு முன்னாடி போட்ட உடனே அதனால அடிக்காதீங்க. உனக்கு ஸ்பெஷலா வடை போட்டு அடிக்கணும். வா ஐயோ வாய்க்க வாடா வாய்க்க. நிறுத்துங்கண்ணே, சத்தியமா இனிமே உங்கள்கிட்ட அடி வாங்க மாட்டேன். துளசி, இன்னைக்கு நான் உனக்கு ஒரு ஷாக் நியூஸ் கொடுக்க போறேன். என்னன்னு பாக்குறியா? இன்னைக்கு உன் கல்யாணத்துல எல்லார் முன்னாடியும் எனக்கும் உங்க அண்ணனுக்கும் கல்யாணம்னு சத்தம் போட்டு சொல்லிட போறேன். எங்க அப்பா அசத்து போட போறாரு, உங்க அண்ணன் ஆடி போயிடுவாரு. ஏற்கனவே உங்க அப்பா எங்க அண்ணனை அசத்திட்டாரு, அவரும் ஆடிட்டாரு. துளசி, நீ இன்னும் எவ்வளவு நாள் வேணாலும் எங்க அண்ணனை ஏமாத்தலாம். ஏன்னா அவர் இங்க வரமாட்டாரு. உங்க அண்ணனுக்கு வரதட்சணையா உங்க அப்பா கிட்ட யூனியன் லீடர் போஸ்டுக்கு பதிலா தங்கச்சிங்கிற உறவையே விட்டு கொடுத்துட்டாரு. துளசி, மணமேடையிலே முகம் நாண சீர்வரிசை முழு சீதனமாய் கொடுத்தேனே உன்னை நானே. பாசமலர் கொடி பாரம்மா, இங்கு பாசம் வைத்த நெஞ்சம் பாரம்மா. நான் இருக்க நீரெதற்கு, யார் பிரித்தார் நம்மை மானே. நீ நடந்தால் விழும் நானே. உடம்புல ஒரு சின்ன காயம் கூட படாம அவங்க தப்பிச்சது பெரிய விஷயம்தான். டாக்டர், இன்னைக்கு என் பையனுக்கு கல்யாணம். இந்த நல்ல நாள்ல என் பொண்ணுக்கு இப்படி ஒரு விபத்து. எப்படியோ நல்லா இருக்காளே, அதுவே எனக்கு போதும்.
நீங்க கடிச்சிட்டு அவருக்கு கொடுங்க, அவரு கடிச்சிட்டு உங்களுக்கு கொடுப்பாரு, நீங்க கடிங்க. ராஜா இத பாருப்பா, என் மருமவ ஏழையா இருக்கலாம் ஆனா படிச்சவன், ஒரு முரடனுக்கு தங்கச்சா இருக்கலாம் ஆனா அமைதியானவன். வெளிநாட்டுல இருந்து படிச்சுட்டு வந்த உனக்கு இப்படி ஒரு பொண்ணை நான் கூட செலக்ட் பண்ணிருக்க மாட்டேன். உன் ஆசையை நான் நிறைவேற்றிட்டேன், என் ஆசையை நீ நிறைவேற்ற வேணாம்? சொல்லுங்கப்பா, நான் என்ன செய்யணும்? உனக்காக வாங்கி இருக்கிற பாம்பே ஃபேக்டரி நிர்வாகம் பண்ண நீ இன்னைக்கே பாம்பேக்கு போகணும். என்னங்க இது? புது தம்பதிகளே முத மலேசியா, சிங்கப்பூர், ஜெர்மன், சுவிட்சர்லாந்து அனுப்பாம இந்த இருக்க பாம்பே அதுக்கு போக சொல்றீங்களே? டேய், என் மவன் சம்சாரத்தை கூப்பிட்டுட்டு பாம்பேக்கு தேனிலவுக்கு போற. அங்க பல கோடி ரூபாய் முதலீடு செஞ்சு நான் வாங்கி இருக்கிற ஃபேக்டரியை நிர்வாகம் செய்யறதுக்கு அவன் மட்டும் தனியா போறான். ஐயா, இது அக்கிரமுங்க. இந்த காலத்து பசங்க படிக்கும் போதே பழக ஆரம்பிச்சாங்க. தேனை நிலவை திருட்டுத்தனமா முடிச்சுட்டு தான் கல்யாணத்தை பத்தியே பேசுறாங்க. நீங்க என்னடான்னா கல்யாணத்துக்கு அப்புறம் சேர்க்க வேண்டிய தேனை நிலவை பிரிச்சு அம்மாவாசை ஆக்கிட்டீங்களே. டேய், 2 பேருக்கு சின்ன வயசு. என் மவன் நம்ம பொண்டாட்டி பிரிஞ்சு பாம்பேல நிரந்தரமா தங்க போறான். கம்பெனியுடைய நிர்வாக பொறுப்பை ஏத்துக்கிட்டு அங்க தயார் பண்ற பொருள் எல்லாம் உலகம் பூரா வித்து எல்லாரும் பெருமைப்படுற அளவுக்கு கம்பெனி டெவலப் பண்ண போறான். அப்புறம் பொண்டாட்டியோட வாழ்நாள் பூரா சந்தோஷமா தானே இருக்க போறான். எப்பவும் பிரச்சனையா இருக்க இந்த கம்பெனி எல்லாம் வித்துட்டு என் மவனோட போய் ஹாப்பியா செட்டில் ஆக போறேன். கரெக்ட்டுங்க. சம்சாரத்தை கூட்டிட்டு போகணுங்கிறதுக்காகவே எல்லா வேலையும் சீக்கிரமாவும் சிறப்பாவும் செஞ்சு முடிப்பார். டேய், ஓ ட்ரெஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? ஒருத்தனை ஊரை விட்டு துரத்தணும்னா எவ்வளவு வேகமா வேலை செய்யறானுங்க ஐயா. மேனேஜர் சார், ஏர்போர்ட்டுக்கு போய் தம்பியை வழி அனுப்பிச்சிட்டு வாங்க. வாங்க. ஆல் தி பெஸ்ட் மை சன். சீக்கிரமா நல்ல செய்தி வரணும். டெஃபினெட்லி டாட். பாம்பே போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த பழத்தை சாப்பிடுங்க. துளசி, உங்க அப்பாவோட லட்சியத்தை முடிச்சிட்டேன்னு நீங்க சொல்ல போற செய்தியை கேட்க நானும் காத்துட்டு இருப்பேன். விளையாட்டுங்கிறது எங்களுக்கு படிக்கிற காலத்தோட போயிடுச்சு. ஆனா உங்களுக்கு எல்லாம் வாழ்க்கையை விளையாட்டாயிடுச்சு. உங்களுக்கு பொழுது போலன்னா செலவு பண்ணி உலகம் போல சுத்திட்டு வாங்க. எங்களை மாதிரி சாதாரண ஆளுங்க பின்னாடி காதல் அலையாதீங்க. என்னாச்சு? என் தங்கச்சி மருமலாக்கி உங்க அப்பா என்ன ஒதுக்கிட்டாரு. நீ என்ன காதலிக்கமா நடிச்சு எப்படி பழி வாங்க போறியோ தெரியல. மொத்தத்துல முதலாளி குடும்பமே இந்த கூலியை பழி வாங்க புறப்பட்டீங்களா? தெரியும், நீ என் முதலாளி பொண்ணுன்னு தெரியும். உனக்கு ஆபத்துன்னு கேள்விப்பட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடி வந்த பிறகுதான் எனக்கு வரப்போற ஆபத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். எங்க அப்பா தான் உங்க முதலாளிங்கிறத நான் உங்ககிட்ட மறைச்சதுக்கு காரணம் உங்க மனசுல இடம் பிடிக்கத்தானே தவிர பழி வாங்க இல்ல. தங்கச்சிங்கிற உறவை பிரிக்கணும்னு எங்க அப்பா நினைச்சாரு. ஆனா உங்க மனைவிங்கிற உறவோட எங்க அப்பா முன்னால நிக்கணும்னு தான் இப்ப நான் உங்க முன்னால நிக்கிறேன். ஒரு கோடீஸ்வரம் வீட்டுல ஏழை மருமகளாகலாம், ஆனா மருமகனாக முடியாது. சொத்து எங்க அப்பா சம்பாதிச்சது, எனக்கு அது சொந்தம் இல்ல. காரு, பங்களா இதெல்லாம் நான் நினைவு தெரிஞ்ச நாளேன்னு பாத்துட்டு இருக்கேன் தவிர அதுக்கெல்லாம் நான் எப்பவுமே ஆசைப்பட்டதில்ல. மொத்தத்துல எங்க அப்பா பேரை பயன்படுத்தாம எளிமையா வாழணும்னு நினைக்கிறவனா? நீ இந்த நிமிஷமே வீட்டை விட்டு வெளியே வந்தீனா நீ போட்டிருக்க துணியும் நகையும் உங்க அப்பா பேரை சொல்லுமே தவிர உன் பேரை சொல்லாது. உன் உடை அலங்காரத்துக்கு தேவைப்படுறவங்க அப்பா, உன் பேச்சு அலங்காரத்துக்கு தேவையில்ல. உன்ன மாதிரி ஆளுங்க இன்னும் எத்தனை நாளைக்கு அப்படி பேசி ஊரே ஏமாத்த போறீங்க? நீ குடிச்ச பால்ல இருந்து படிச்ச படிப்பு வரைக்கும் உங்க அப்பா பணத்துல அனுபவிச்சுட்டு டைலாக் அடிக்கிற. இது வரைக்கும் நான் பேச்சுலதான் எளிமையா இருந்தேங்கிறத ரொம்ப அழகா புரிய வச்சுட்டீங்க. நான் வாழ்க்கை பூரா எளிமையா இருக்கணும்னு தான் உங்க வீட்டுக்கு மருமகளை வரணும்னு ஆசைப்படுறேன். அப்படி நான் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு 200 ரூபாய் பணம் கொடுங்க. இனிமே என் உடம்புல உடை, அலங்காரம் எல்லாமே உங்க பேர் தான் சொல்லணும். அப்படி உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா நான் செத்ததுக்கு அப்புறம் உங்க கையால எனக்கு கொள்ளி வச்சிருங்க. அப்பா, இனிமே உங்களால அவனை அடிக்கவே முடியாது. டேய் பாவம், உங்க அடிக்கு பயந்துட்டு அவர் இப்படி ஆயிட்டாரு. அப்படி என்ன ஆகிட்டான் அவன்? போய் பாரு. சரணமையப்பா. இங்க பாருங்க, இனிமே டே போட்டு கூப்பிட கூடாது. வாங்க சாமி, இருங்க சாமி, உட்காருங்க சாமி, எந்திரிங்க சாமி, அப்படிதான் சொல்லி கூப்பிடணும். டே போட்டு கூப்பிட்டீங்க அப்புறம் ஐயப்ப கோவிச்சுக்கிடுவாரு. எல்லாரையும் சாமி சாமின்னு கூப்பிட்டு குருவிக்காரன் சபரிமலைக்கு மாலை படவும் அவனை எல்லாரும் சாமி சாமின்னு கூப்பிட ஆரம்பிட்டாங்க. அவனை பார்த்து தான் இப்படி ஆயிட்டேன். நான் என்ன உங்களை வேணும்னா சாமி அடிக்கிறேன்? நீங்க அடி வாங்குற மாதிரி நடக்கிறீங்க சாமி, அதனால நான் உங்களை அடிக்கிறேன் சாமி. இனிமே அப்படிலாம் நடக்க மாட்டேன் சாமி. சரி சாமி, கலெக்ஷன் எடுங்க. அதெல்லாம் செலவாய் போய் சாமி.
மாலை Dress அன்னதானம் இதுக்கெல்லாம் ஏது பணம்? அது என்ன சாமி ஏன் காசு எடுத்து நீங்க அன்னதானம் பண்ணிருக்கீங்க? சாமி மாலை போட்ட உடனே 50 பிச்சைக்கார சாமிக்கு சோறு பண்ணு சாமி. ஓஹோ, பிச்சைக்கார சாமிக்கு சோறு போடுற அளவுக்கு நீங்க லட்சக்கார சாமி ஆயிட்டீங்க. அது சரி சாமி, மலைக்கு எப்ப போறீங்க? ஐயப்பன் எப்ப கூப்பிடாரோ அப்பதான் போவேன். ஐயப்ப என்ன உங்களை லெட்டர் போட்டு கூப்பிடுவாரா இல்ல எஸ்டடியில் கூப்பிடுவாரா? அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும் சாமி. என்ன சாமி? குடுப்பனை. ஆமா சாமி, ஆமா சாமி. சாமியே சரணமையப்பா. என்னம்மா, என்ன இது வேஷம்? இது வேஷம் இல்ல, இனிமே இதான் எனக்கு வாழ்க்கை. யூனியன் லீடர் கர்ணாவை நான் விரும்புறேன். அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவருக்கு மனைவி ஆகணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டியா? என் மகன் தங்கச்சி மேல ஆசைப்பட்டான்றதுக்காக அவளை மருமகளாக்கி இங்க கூட்டிகிட்டு வந்தேன். நீ அந்த கூலியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட, உனக்கு எனக்கு இருக்கிற உறவை அறுத்து எறிஞ்சிருவேன். நீங்க சம்பாதிச்ச சொத்துல இருந்து இனிமே ஒரு பைசா கூட தொடக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் என் புருஷன் உங்க சொத்துல பங்கு கேட்டுருவாரு நீங்க நினைச்சிடக்கூடாதுன்னுதான் இந்த வெத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டிருக்கேன். இதுல எனக்கும் உங்க சொத்துக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லைன்னு உங்க இஷ்டத்துக்கு எழுதிக்கங்க. அண்ணனையும் தங்கச்சியையும் பிரிச்சு நீங்க வேடிக்கை பாத்தீங்க. இப்போ அப்பாவையும் பொண்ணையும் விதி பிரிச்சிடுச்சு. மத்தவங்க துக்கத்துல சந்தோஷப்படுறவங்க நிச்சயம் அவங்க வாழ்க்கையில சோகத்தை தான் அனுபவிப்பாங்க. தொழிலாளிகளுக்காக இத்தனை வருஷம் பாசத்தோட வளர்த்த தங்கச்சியவே தியாகம் பண்ணாரே, இப்படிப்பட்ட ஒரு புருஷன் உங்க மகளுக்கு நீங்க எந்த கோடீஸ்வர வீட்டுல தேடினாலும் கிடைக்க மாட்டாரு. இந்தாங்க, நான் வர்றேன். நான் சொல்ற நம்பருக்கு போன் பண்ணி டாக்டர் வர சொல்லு. நீங்க கொடுத்த படத்துல வாங்கி கட்டின புடவையோட கால்ல செருப்பு கூட இல்லாம வந்திருக்கேன். இனிமே எனக்கும் எங்க அப்பாவுக்கும் எந்தவித உறவும் இல்ல. என்ன கட்டிக்க போறவர் உங்க சொத்துல எந்த பங்கும் கேட்க மாட்டாருன்னு சொல்லி விடுதலை பத்திரத்திலையும் கையெழுத்து போட்டுட்டு வந்துட்டேன். இதுக்கு மேலேயும் நீங்க என்ன ஏத்துக்கலன்னா ஒரு அனாதையா நான் தெருவுல நிக்க வேண்டியதா. என்ன தம்பி யோசிக்கிற? அவ வசதிக்கு ஒன்ன இழுக்காம உன் தகுதிக்கு அவ இறங்கி வந்திருக்கா. அவளை ஏத்துக்கப்பா. எப்ப என்ன நம்பி வந்துட்டாலோ அதுக்கப்புறம் இவளுக்கு எல்லாமே நான் தான். இந்த வீட்லயோ இல்ல ஒரு கோயில்லையோ இவ கையை பிடிக்க நான் விரும்பல. லட்ச லட்சமா செலவழிச்சு இந்த கல்யாணத்தை நடத்தாட்டியும் நான் தெய்வமா மதிக்கிற ஆயிரக்கணக்கான தொழிலாளிங்க முன்னாடி பத்திரிக்கை அடிச்சு ஒரு கல்யாண மண்டபத்துல இவ கழுத்துல தாலியை கட்டி இவளை மனைவியா ஏத்துக்க போறேன். அது வரைக்கும் பொறுத்துக்கிட்டோம். அது வரைக்கும் விமலா என் வீட்டுல இருக்கட்டும். எக்ஸ்கியூஸ் மீ. எதுக்குங்க 4 டாக்டர் வர சொன்னீங்க? நல்ல டாக்டர் ஒரு டாக்டர் வர சொல்லிட கூடாது? ப்ளீஸ் ரிலாக்ஸ் சார். அங்க பாருங்க, ஒருத்த மேல நம்பிக்கை இல்லாம இன்னொருத்தன் பாக்குறான். மாமா தான் போன் பண்ண சொல்லி இவங்க 4 பேரையும் வர சொன்னார். இனிமே டெலிபோன் எல்லாம் அவர் கை கெட்ட இடத்துல வைக்காதீங்க. அத்து பரணி மேல போடுங்க. நீங்க தான் அவரோட மருமக? ஆமா. கொஞ்சம் வாங்க, தனியா பேசுறேன். தனியா பேசுறதுக்கு அவங்க எதுக்கு? நீங்களே பேசிக்கலாமே. ப்ளீஸ். தொழில தான் குழப்பம்னா பேச்சிலையும் குழப்பறான்டா. உங்க மாமாக்கு வந்திருக்கிற வியாதி சாதாரண வியாதி இல்லம்மா, பிளட் கேன்சர். ஐயோ முதலாளி, ஐயா என்னாச்சு முதலாளி? அம்மா டாக்டர். நேத்துக்கு சிக்கன் இருக்கிற ரத்தத்தையெல்லாம் எடுத்துட்டு பிரியாணி மட்டும் தானே சாப்பிட்டாரு. அப்புறம் எப்படி ரத்த வாந்தி எடுக்கிறாரு? இனிமே ஒரு நாளைக்கு இப்படிதான் பல தடவை இருப்பாரு, பயப்படாதீங்க. நாங்க பயந்தா மட்டும் அவர் ரத்த வாந்தி எடுக்கிற நிறுத்திட்டு போறாரா? சார் இத பாருங்க, உங்க உடம்ப நீங்க தான் பாத்துக்கணும். என்ன கண்ணாடி இல்லையா? நான் அதுக்கு சொல்லல. எதை சொல்றதுனால எங்கிட்ட வேண்டாம், அவர்கிட்ட சொல்லுங்க. இனிமே அவர் எந்த வேலையும் செய்யக்கூடாது. அவர் எவ்வளவு அளவு ஓய்வு எடுக்கிறாரோ அவ்வளவு அளவு அவர் உடம்புக்கு நல்லது. அதுக்கப்புறம் எல்லாம் கடவுள் கிட்ட இருக்கு. அப்புறம் நீங்க எதுக்கு? புறப்படுங்க. நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் வர தயாரா இருக்கேன். டாக்டர்ஸ் வாங்க. டாக்டர் எனக்கு என்னன்னு சொன்னாருமா? ஒண்ணு இல்ல மாமா, உங்களுக்கு ரத்த கொதிப்பு, ஓய்வெடுத்தா எல்லாம் சரியாயிடும் டாக்டர் சொல்லிட்டாரு. ரத்த கொதிப்புன்னு சொன்னாரா? இல்ல
புத்துநோயின்னு சொன்னாரா? நானும் படிச்சு வந்தேம்மா. டாக்டர் சொல்லிதான் என் உடம்புக்கு என்ன நான் தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. நான் சந்தேகப்பட்டதையும் டாக்டர் உன்னை தனியா கூப்பிட்டு பேசுனதை வச்சு பார்க்கும்போது என் ரத்தத்துல புத்துநோய் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க அண்ணங்கிட்ட இது ஒண்ணு நான் பிரிச்சேன். என் மக என்னை விட்டு போயிட்டேன். நான் வேற என்ன துரோகம் செஞ்சேன்? எனக்கு இந்த வியாதி வந்துருச்சு. நான் இனிமேல் ஃபேக்டரிக்கு போக முடியாது. ஏற்கனவே பிரச்சனையில் இருக்குமே ஃபேக்டரிய கவனிக்கிறதுக்கு சரியான ஆள் இல்லைன்னா சாப்பிட்டுருவாங்க. பாம்பே ஃபேக்டரியை மூடிட்டு என் மகனை உடனே வர சொல்லு. அவனுக்காக கஷ்டப்பட்டு கட்டின ஃபேக்டரி உன போட்டான். அதனால எத்தனை கோடி நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு கொடுக்கணும் இல்லை. இன்னையில இந்த அருணகிரி டெக்ஸ்டைல்ஸுக்கு அவன் தான் முதலாளி. போய் போன் பண்ணுமா, ராஜா உடனே வர சொல்லு. என்னம்மா இங்க நீங்க எதுக்கு இந்த சாப்பாடு கொண்டு வந்திருக்கீங்க? உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காத, நான் இருக்கேன். கேண்டீன்ல கண்டது சாப்பிட்டு உடம்பு கெடுத்துக்காத. கர்ணா, கர்ணா, என்ன கர்ணா, நான் முதலாளி ரத்தம் வந்து எடுத்து நோயில படுத்துறான். இனிமே அவர் மகன் தான் இந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ண போறாராம். வரப்போற முதலாளி பிள்ளை எப்படி இருப்பாரோ? யாரா இருந்தா என்னம்மா, இவ்வளவு நாள் முதலாளி கிட்ட சண்டை போட்டேன். இன்னில இருந்து அவர் மகன் கிட்ட சண்டை போட போறேன். என்னப்பா அது? புது முதலாளி வர்றாரு. எம்மாடி எம்மாடி துளசி துளசி ஐயோ எம்மாடி எம்மாடி ஐயோ என் கண்ணே என்னால நம்ப முடியலையே. இவ்வளவு பெரிய பேட்டரிய நீ ஏன் நிர்வாகம் பண்ண போற? அடே அப்பா, நான் பார்த்த பொண்ணு தானா? என் வீட்டுல வளர்ந்த பொண்ணு தானா? எனக்கு வாடகை கொடுக்காம ஓடி போய் ஒளிஞ்ச பொண்ணு தானா? சோறு கொடுக்க வந்த ஆயாவா இருந்தா சோறு கொடுத்துட்டு போகணும். அனாவசியமா பழைய புராணம் எல்லாம் பேசக்கூடாது. கெட் அவுட். என்ன இது? எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் சீஃபும் என்ன வந்து சந்திக்கணும். அவங்க போன பிறகு உங்க யூனியன் லீடர் என் ரூமுக்கு வரணும். எவ்வளோ நடிப்பு முதலாளி, நீங்க சாதாரண நடிகனா, பரம்பரை நடிகனாச்சே. என்னடா நீங்களாம் டாக்டராடா? எனக்கு வந்து பிளட் கேன்சரா? டாக்ஸி ஓட்டுறவன், ஆட்டோ ஓட்டுறவன், காம்பவுண்டா, மேஸ்திரி, உங்களெல்லாம் டாக்டர் ஆகிட்டேன் பாடுறா. இந்த காலத்தில் அவன் பணம் செலவு பண்ணி டாக்டர் பட்டம் வாங்குறான். ஆனால் நீங்க பணத்தை வாங்கிட்டு டாக்டர் ஆயிட்டீங்க. நீங்க எனக்கு கேன்சர்னு சொன்னதை இந்த ஊரே நம்பிடுச்சுடா. தங்கச்சி பிரிஞ்சாலும் பரவாயில்ல, தொழிலாளி தான் முக்கியமும் தியாகம் பண்ணிட்டு போனானே ஒருத்தன், அவனை பத்தி நான் கவலையே பட வேணாம். என்னோட மருமகளை, அவனோட தங்கச்சிய எதுக்காக என் கம்பெனிக்கு முதலாளி அனுப்பிச்சு வச்ச? அவளே அவனை துரத்தணும் தான். நான் இந்த மாதிரி ஒரு பொறுப்புல வருவேன் நிச்சயமா நீங்க யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. என்ன பண்றது சார், கல்யாணத்துக்கு முன்னாடி எக்காரணத்தை கொண்டு மாமனார் வீட்டுல கெட்ட பேர் வாங்க கூடாதுன்னு எங்க அண்ணன் சொல்லியிருக்காரு. அதனாலதான் நான் இந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டேன். இந்த ஃபேக்டரியை நிர்வாகம் பண்றதுக்கு பாம்பே ஃபேக்டரியை வித்துட்டு என் புருஷனை தான் வரவழைக்க சொன்னாரு. எங்க அண்ணன் என்ன படிக்க வச்சிருக்காரு, ஒரு ஃபேக்டரியை நிர்வாகம் பண்ற அளவுக்கு என்ன திறமையா வளர்த்திருக்காருன்னு நிரூபிச்சு காட்டணும்னு தான் இந்த பொறுப்பை நான் ஏத்துக்கிட்டேன். மிஸ்டர் யூனியன் லீடர், ஒரு முதலாளியும் யூனியன் லீடரும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி மாதிரி. ஆளுங்கட்சி நல்லது பண்ணும்போது அதை எதிர்கட்சி வரவேற்கணும், தப்பு பண்ணும்போது அதை எதிர்கட்சி தடுக்கணும்.
அப்பதான் ஜனங்களுக்கு நல்லது நடக்கும். நாங்க நல்லது பண்ணா வரவேற்கணும், பிரச்சனைன்னு வந்தா பேசி முடிக்கணும். அதை விட்டுட்டு போராட்டம் நடத்தினா தொழிலாளிகளுக்கு தான் நஷ்டம். இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு வேலை செய்யுங்க. தப்புன்னு எனக்கு தெரிஞ்சா யாரா இருந்தாலும் கவலைப்பட மாட்டேன், தண்டிச்சிருவேன். போயிட்டு வாங்க. விமலா, விமலா, இங்க வாங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னாச்சு? முதல்ல இதை கீழே வை. நான் என்னன்னு சொல்லுவேன். என்னம்மா? உங்க அப்பா ஏதோ திடீர்னு உடம்பு சரியில்லாம ரத்த வாந்தி எடுத்துட்டாராம். அவருக்கு பதிலா உங்க அண்ணன் தான் பாம்பேல இருந்து புது முதலாளியா வரப்போறாருன்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு நிக்கிறாங்க. அந்த நேரத்துல சொயின்னு ஒரு பெரிய கார் வந்து அப்படி பிரேக் போட்டு நின்னுச்சு. தொழிலாளிகள்லாம் வச்ச கண்டு வாங்காம வரப்போற புது முதலாளியை பாக்குறதுக்காக அப்படியே பாத்துக்கிட்டு நிக்கிறாங்க. நானும் அவங்களோட தான் நிக்கிறேன். டப்புன்னு கதவை திறந்து இறங்குனது யாருன்னு நினைக்கிறேன்? ஐயோ ஐயோ, நம்ம துளசி. நம்ம துளசி. ஐயோ, எனக்கு அப்படியே சந்தோஷத்துல மயக்கமே வந்துரும் போல இருந்துச்சு. நம்ம பொண்ணு தானே, நம்ம பார்த்து வளர்த்த பொண்ணு தானே அப்படின்னு துளசின்னு கத்திக்கிட்டு ஓடுறேன். அப்படின்னு ஒரு சத்தம். ஐயோ, நல்ல பாம்பு படையெடுத்து சீர்ற மாதிரி இருந்துச்சு. சோறு கொடுக்க வந்த ஆயா வந்தா சோத்தோட போயிடு, இங்க வந்து பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க கூடாது அப்படின்னு என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டுட்டாமா. துளசியா? அவன் மட்டும் இந்த வீட்டுல என்ன உசுன்னு சொல்லி இருந்தான்னா அவ பல்ல இதே இடத்துல வச்சு தட்டி இருப்பேன். அவ்வளவு பெரிய கம்பெனில என்ன பார்த்து உசுன்னு சொல்லிட்டாளே. ஐயோ, அவ்வளவு பெரிய ஃபேக்டரியில 1000 பேருக்கு மத்தியில என்ன பார்த்து உசு சொல்லிட்டாளே. என்ன புலம்பல்? உள்ள மந்திரி ஆயிட்டா வீட்டுல அவன அம்மா டயன் கூப்பிடல. லட்சக்கணக்கான கூட்டத்துக்கு முன்னாடி அவனை டயன் கூப்பிட்டா பாக்குறவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க. அப்படிதான் ஆயிரக்கணக்கான தொழிலாளி முன்னாடி இவங்க அவளை அப்படி கூப்பிட்டத அவங்க தப்பா நினைக்க அவன் முந்திக்கிட்டா. உன் தங்கச்சி தென்னை மரத்துல எல்லாம் மாங்காய் காய்ச்சி தொங்குதுன்னு சொன்னா கூட ஆமா கொலை கொலையா தொங்குதுன்னு சொல்லுவியே. உன் தங்கச்சியை விட்டு கொடுப்பியா? அப்படிதான். ஐயா, அந்த பத்திரிகை கொடுங்க. பத்திரிகையா? பத்திரிகை. அடுத்த வாரம் எனக்கு விமலாவுக்கும் தேவர் கல்யாண மண்டபத்துல கல்யாணம். ஆயிரக்கணக்கான தொழிலாளி முன்னிலையில் எங்கள் முதலாளி தலைமையில் எங்கள் இருவருக்கும் திருமணம் நடைபெறும். அவர் தலைமையிலையா? இப்ப என் முதலாளி யாரு? உன் தங்காசி பா. அவதான்பா. அவ உசுன்னு சொல்லுவாளே, அவளை கேட்டியாப்பா? இவதான்பா. அப்ப கண்டிப்பா உனக்கு உசுதாப்பா. ஐயா 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 ஐயா, உங்க பொண்ணு ஊட்ட விட்டு போயிட்டா, உங்க பையன் ஊரை விட்டே போயிட்டா, நீங்க இந்த உலகத்தை விட்டே போக போறீங்க. தொழிலாளிங்க ரத்தத்தை குடிச்சதுனால தான் உங்களுக்கு ரத்தத்துல புத்துநோய் வந்திருக்குதா? அவங்க ரத்தம் அசுத்தமான ரத்தம், அதை நீங்க குடிச்சிருக்கவே கூடாது ஐயா. டாக்டருங்க 4 பேரா வரும்போதே எனக்கு தெரியும் உங்களை தூக்குற விஷயம் தான். வந்தானுங்க, தூக்கிட்டாருங்க. ஐயா, இன்னும் நீங்க இருக்க போறது 1 வருஷமோ 6 மாசமோ 3 மாசமோ, அடுத்த வாரமோ இந்த வாரமோ, இன்னைக்கோ நாளைக்கோ. ஐயா 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 ஐயா, அதுக்குள்ள நீங்க இதை போட்டுக்கங்க ஐயா. இது என்ன சந்தோஷமான விஷயமா? ஷால் போத்துறதுக்கு இந்த வியாதி வந்த யாருமே இதை போட்டுக்கிட்டு இருமுனா தாங்க சக்சஸ் ஆகும். இதுக்காகவே நான் கஷ்டப்பட்டு ராமாநாயுடு ஆபீஸ்க்கு போய் அவர்கிட்ட கெஞ்சி மண்டி போட்டு வசந்த மாளிகையில சிவாஜி சார் போட்டு இருந்த சால்வியை வாங்கிட்டு வந்திருக்கேன். போட்டுக்குங்க. இத போட்டுக்கிட்டு இருமி ரத்த வாந்தி எடுத்தாதான் அந்த வியாதிக்கும் பெருமை, உங்களுக்கும் பெருமை. இனிமே இது இஷ்டத்துக்கு உங்க உடம்புல தொங்கிட்டு. என்ன விஷயம்? எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கீங்க, அதுவும் தலைவரோட. ஏதாவது பிரச்சனையா? இல்லைங்கம்மா, நாங்க பிரச்சனைக்காக மட்டும் முதலாளிகிட்ட வரமாட்டோம், விசேஷத்துக்கும் வருவோம். விசேஷமா? என்னது? எனக்கு கல்யாணம். அதுவும் உங்க தலைமையில நடக்கும். ஏன் தலைமையிலையா? ஆமா, இந்த முதலாளி தலைமையில் நடக்கணும். யூனியன் லீடர் கல்யாணத்துல கலந்துக்க நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கேன். கண்டிப்பா நான் வரேன். ரொம்ப நன்றிங்க. அண்ணசாமி, தம்பி சாமி, நான் அண்ணசாமி இல்ல சாமி, குருசாமி. சாமி டு சாமி அடிச்சா அது தப்பில்ல சாமி. ஐயோ சாமி, இந்த ஐடியா யார் சாமி சொன்னது? சாமி இங்க வாங்க சாமி. ஒன்ன மட்டும் இந்த மனசை திடமா வச்சுங்க சாமி. நீங்க என்ன வேஷம் போட்டாலும் அது நம்ம கிட்ட அடி வாங்குற வேஷமா தான் சாமி இருக்கும். சாமி கொஞ்சம் பெண்டிங் ப்ளீஸ். சாமி பெண்டிங் ப்ளீஸ். சாமியே ஐயப்பா, சாமி. அண்ணே, உன் கல்யாணத்துல என்ன முதலாளியாவா கலந்துக்க சொல்ற? பெரிய ஆளு நீ. எப்படியோ உன் கல்யாணத்துல கலந்துக்க நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். போயிட்டு வரேன். சரிங்கம்மா.
முத்து, நான் கல்யாணத்துக்கு போயிட்டு வரேன். டிரைவர் வண்டி எடுங்க. சரிங்கம்மா. என்னம்மா இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கீங்க? கல்யாணத்துக்கு போறேன். நம்ம கம்பெனி யூனியன் லீடர் கல்யாணத்துக்கு தானே? இல்ல, எங்க அண்ணனோட கல்யாணம். நான் சாகரத்துக்குள்ள கலந்துக்க போற கடைசி கல்யாணம் இதுவா தான் இருக்கும். என்னதான் என் பொண்ணுடைய கல்யாணமா இருந்தாலும் அதுல கலந்துக்கிற வாய்ப்பு நீதாம்மா கொடுக்கணும். இல்ல நீதான் போடும்னா நான் இறங்கிக்கிறேன். போயிட்டு வாங்க மாமா. இது என்னோட அன்பளிப்பா கொடுத்துருங்க. என்னம்மா இது? 2 முழம் பூ. ஆ. ம். வாப்பா வா. வாங்க பெருமாள் வாங்க. என்னப்பா தங்கச்சி என்ன காணோம்? வருவா, கண்டிப்பா வருவா. ஏய் முதலாளி வராரு, முதலாளி வராரு. முதலாளி என்ன இந்த ஆள் வர்றாரு? என்ன என்னெல்லாம் அப்படி ஆச்சரியமா பாக்குறீங்க? உங்க புது முதலாளிக்கு பதில் பழைய முதலாளி வந்திருக்கேன்னா ஒன்னு சொல்றேன், ஓல்ட் இஸ் கோல்ட். என் மருமகளுக்கு இதை விட முக்கியமான வேலை இருக்கான். நீங்க போயிட்டு வாங்க மாமான்னு சொன்னா அதான் நான் வந்தேன். இந்த கல்யாண பொண்ணு வேற தகப்பனோட அருமை தெரியாம வீட்டு விட்டு வெளியே வந்து கல்யாணம் பண்ணிக்க போறாளாமே. அதனால நீங்க தகப்பனா இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைங்க மாமா சொன்னா நானும் வந்துட்டேன். இந்தாங்க உங்க புது முதலாளியோட பரிசு, 2 முழம் பூ. என்னோட பரிசு 24 ரூபாய். மாப்பிள்ளைக்கு ஏன் தெரியுமா 24 ரூபாய் தர? அவருக்கு 24 ரொம்ப பிடிக்குமே. உங்களுக்கு கூட போனஸா 24% வாங்கி கொடுத்தாரு. அதனாலதான் இந்த 24 ரூபாவை அவருக்கு மொய்யா தர. வாங்கிக்கங்க. அண்ணன் மேல உயிரே வச்சிருக்கிற தங்கச்சி அண்ணன் கல்யாணத்துக்கு 2 முழம் பூவை கொடுத்து அனுப்பிச்சிருக்கா. இங்க பூவே இல்ல பாரு சாமி. இத அது கொஞ்சம் கொடுங்க. உன் கல்யாணத்துக்கு என் கையால தாலி எடுத்து கொடுக்குறேன். என் கல்யாணத்துக்கு அவ கையாலேயே தாலி எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னா கொடுத்துட்டா. கட்டுங்க. கட்டுப்பா. ஓம் சர்வமங்கல மாங்கல்யே திவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. கட்டிமேளம் கட்டிமேளம். மாப்பிள்ளை மாங்கல்ய தாரணம் பண்ணுங்க. மாங்கல்யம் தந்து நானேனா மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னானி சுபகே சஞ்சீவஹரத சதம் சதமானம் பவதி ஹதாயும் புருட சுதேந்திரியாயுஷ்டேவேந்திரிகே பிரதிதிஷ்டதி. என்னடா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க. என்ன ஐயா, இது செட்டில்மெண்ட் இயர். கிட்டத்தட்ட 2000 பேருக்கு 200 ரூபாய் வீதம் இந்த மாசத்துல இருந்து சம்பளம் ஏத்தி கொடுத்தாகணும். கொடுக்கலன்னா முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் பிரச்சனை ஏற்படும். ஓ, நீ மட்டும்தான் இருக்கியா? அடிக்கடி மறந்துடுற. ஆமா, இப்ப கம்பெனி நிர்வாகம் பண்றது யாரு? உங்க மருமக. கரெக்ட். ஐயா, மருமகளை கம்பெனியை நிர்வாகம் பண்ண அனுப்பிச்சு வச்சிங்க. ஆனா அந்த யூனியன் லீடர் அவங்க அண்ணன் இன்னும் ஒன்னும் பண்ணாமே வச்சிருக்கீங்க. நான் கூப்பிட்டு வர சொன்னேன் ஒரு தொழிலாளிய. அவனை கூப்பிட்டு வந்தியா? அவன் வந்திருக்கான் முதலாளி, வெளியே தான் இருக்கான். உள்ள கூப்பிட்டு வா, இங்க நடக்கிற வேடிக்கை பாரு. சரிங்க. பாத்து வாயா. அங்கே இல்லையா? இவன் தான் முதலாளி. வணக்கம் முதலாளி. அன்னைக்கு தண்ணி போட்டு வேலை செஞ்சதுனால உன்னதான உங்க யூனியன் லீடர் 15 நாள் சஸ்பெண்ட் பண்ணா? ஆமாங்க. உன்னை தற்காலிகமா வேலை நீக்க செஞ்ச அவனை நீ சஸ்பெண்ட் பண்ண வேணாம்? நான் ஒரு சாதாரண கூலி. நான் எப்படிங்க ஒரு தலைவனை போய்? நான் சொன்ன மாதிரி நீ செஞ்சனா உங்க தலைவனை ஃபேக்டரி பக்கமே வராம செஞ்சிடலாம். என்ன செய்யணுங்க? மேனேஜர், லாரியில வர 10 லோடு பொது பஞ்சம் வேற குடோன்ல நீ இறக்கிடு. நம்ம குடோன்ல இருக்கிற வேஸ்ட் பஞ்சம் நீ எரிச்சிரு.
எரிஞ்சு போனது லாரியில வந்த 10 லோடு பொது பஞ்சு தானே தொழிலாளிகளை நம்ப வைக்கணும். அதை விட ஒரு முக்கியமான விஷயம், பஞ்சு எரிஞ்சதுக்கு காரணம் நான் தான் நீ தொழிலாளிகிட்ட ஒத்துக்கணும். ஐயோ, அப்படி நான் ஒத்துக்கிட்டா தொழிலாளிங்க அடிச்ச கொடுறாங்க முதலாளி. உன்னை யாரா பஞ்சு கொளுத்த சொன்னா? நீ பீடியை கொளுத்து. ஐயா, இதை பண்ணா நம்ம எப்படி யூனியன் லீடரை வெளியே அனுப்ப முடியும்? அதான் முதலாளி லோகநாதன். இந்த 20,000 ரூபாய் நீ பிடி, நீ வேடிக்கை பாரு. ஒரு பீடிக்கு 20,000 ரூபாவா? வரக்கூடாது. எப்படி பஞ்சல தீப்பிடிச்சு எரியுது? கிட்டத்தட்ட 1000 யூனிட் பர்ன் ஆயிடுச்சு. அதுவும் எல்லாம் எக்ஸ்போர்ட் காட்டன். இந்த நஷ்டத்தை ஈடுகட்ட குறைஞ்சது 1 வருஷமாவது ஆகும். எல்லாம் இன்சூர் பண்ணிருக்குல்ல. என்னதான் நம்ம இன்சூர் பண்ணியிருந்தாலும் இன்சூரன்ஸ் காரங்க வந்து சோதனை நடத்தி பணம் நம்ம கைக்கு கிடைக்கிற வரைக்கும் தொழிலாளிகள் நாம எப்படி சமாளிக்க போறோம்? நஷ்டம் நமக்கு தானே, தொழிலாளிகளுக்கு இல்லையே. ஐயா, இது செட்டில்மெண்ட் இயர். கிட்டத்தட்ட 2000 பேருக்கு நம்ம சம்பளம் ஏத்தி கொடுத்தாகணும். குறைஞ்சபட்சம் 40 லட்சம் ரூபா இருந்தாதான் இதை நம்ம சமாளிக்க முடியும். இப்ப பிரச்சனையை சமாளிக்க வேண்டியது என் மருமவ தான். எப்படியாவது தொழிலாளிகிட்ட பேசி அடுத்த வருஷம் சம்பளத்தை ஏத்தி தரோம்னு சொல்லி சம்மதிக்க வைக்கணும். 2 வருஷமா 1000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்க ஒரு 200 ரூபாவது அதிகமா எதிர்பார்ப்பாங்க. அந்த 200 ரூபாயும் 1 வருஷத்துக்கு அப்புறம் தரேன்னு சொன்னா எப்படி முதலாளி சம்மதிப்பாங்க? நாம என்ன தரமாட்டோம் நான் சொல்றோம். இன்சூரன்ஸ் பணம் வந்தோன்னா தந்துட போறோம். ஐயா, தொழிலாளிகளை நம்ம எப்படியாவது சமாளிச்சிடலாம். ஆனா இந்த தொழிற்சங்க தலைவர் கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவாரு. கவலைப்படாதீங்க, அது என்ன பிரச்சனையா இருந்தாலும் நான் சமாளிக்கிறேன். அது போதுமா? தலைவா, பஞ்சு எரிஞ்சதால தொழிலாளிங்க வயிற்றுல அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. 2000 பேருக்கு 200 ரூபாய் விதம் ஏத்தி கொடுக்க வேண்டிய பணத்தை அடுத்த வருஷம் கொடுக்க போறதா முடிவு பண்ணிட்டாங்களாம். விடாத தலைவா, யாரா இருந்தாலும் விடாத. நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். வாங்க. வணக்கம். உட்காருங்க. இருக்கட்டும். உட்காருங்க. மிஸ்டர் கர்ணன், நமக்கு ஏற்பட்ட இந்த நஷ்டத்தை நாம தான் சமாளிக்கணும். மன்னிச்சிருங்க, நமக்கு இல்ல உங்களுக்கு. அப்படின்னா கூலி வாங்குற தொழிலாளியும் லாபம் அடைகிற முதலாளியும் எப்படிங்க ஒண்ணாக முடியும்? முதலாளிக்கு ஒரு நஷ்டம்னா அது தொழிலாளிகளுக்கு இல்லையா? எத்தனையோ தடவை முதலாளிக்கு லாபம் வந்திருக்கு. அப்பெல்லாம் அது தொழிலாளி கொடுத்தீங்களா? நஷ்டத்தை மட்டும் பிரிக்கிற நீங்க லாபத்தையும் பிரிச்சீங்கன்னா இந்த நஷ்டத்தை நாங்க ஏத்துக்கிறோம். சரி, அதெல்லாம் விடுங்க, பிரச்சனைக்கு வாங்க. நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். பஞ்சு எரிஞ்சதுனால கோடிக்கணக்குல நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. இந்த மாசத்துல இருந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய இன்கிரிமெண்ட்டை கட் பண்ணிட்டு அடுத்த வருஷம் டபுளா சேர்த்து கொடுத்துறோம். இதுக்கு நான் ஒத்துக்க முடியாது. ஏன் ஒத்துக்க முடியாது? நஷ்டத்தை ஈடுகட்டும்னா ஊட்டி கொடைக்கானல்ல இருக்கிற எஸ்டேட் விலை பேசுங்க, இல்ல சிட்டி பூரா இருக்க ஏராளமான பங்களால ஏதாவது ஒண்ணு வித்து சமாளிங்க. எதுக்காக அப்பா தொழிலாளிங்க வயித்துல அடிக்கிறீங்க? மிஸ்டர், எதை விக்கிறது எதை வாங்குறதுன்னு எங்களுக்கு தெரியும். அனாவசியமா பேசாதீங்க. 3 வேளை சோத்துக்கு தான் நீங்களும் கஷ்டப்படுறீங்க, நாங்களும் கஷ்டப்படுறோம். முதலாளிங்கிறதுக்காக நாங்க என்ன 6 வேளையா சாப்பிடுறோம்? கண்மூடித்தனமா தொழிலாளிகளுக்காக பேசுற நீங்க நஷ்டத்தை எப்படி ஈடுகட்டுறதுன்னு சிந்திச்சு பாருங்க. இதுல சிந்திக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஏத்தி கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கலனா போராட்டத்தை சந்திக்க தயாரா இருக்க. போராட்டம் நடத்தியே பேர் எடுக்கிற தலைவரா நீங்க இருக்கணும்னா அந்த போராட்டத்தை சந்திக்க நாங்களும் தயார். உங்களை ஒண்ணு கேக்குறேன், தொழிலாளி தொழிலாளின்னு பேசுறீங்களே, பஞ்சு எரிஞ்சது யாரால தெரியுமா? உங்க தொழிலாளியால தான். பஞ்சு இருக்கிற இடத்துல பீடிய பத்த வச்சு இவ்வளவு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்துறது யாரு? உங்க தொழிலாளி தான். நாங்க ஒண்ணு உங்க பணத்தை கொடுக்க மாட்டோம்னு சொல்லலையே, அடுத்த வருஷம் சேர்த்து கொடுத்துருவோம் தானே சொல்றோம். அதுக்குள்ள இன்சூரன்ஸ் பணம் வந்துருச்சுன்னா உடனே கொடுத்துருவோம். இல்ல உங்க பணம் வர வரைக்கும் கம்பெனியை இழுத்து மூடணும்னா தாராளமா மூடுங்க. நாங்களும் அந்த தொழிலாளி மேல என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ எடுக்கிறோம். வேண்டாங்க, நீங்க பணம் வந்த உடனே கொடுங்க. தயவு செஞ்சு அந்த தொழிலாளி தண்டிச்சிடாதீங்க. அவரை மன்னிச்சிருங்க. தலைவா, நம்ம தானே ஜெயிச்சோம். எங்களுக்கு எல்லாம் இந்த மாசம் 200 ரூபாய் ஏறுது இல்ல? என்ன தலைவா மௌனமா இருக்கீங்க?
முதலாளிக்கு ஏற்பட்ட நஷ்டத்துல நமக்கும் பங்குண்டு. ஃபேக்டரிக்குள்ள பீடி சிகரெட் குடிக்கூடாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதையும் மீறி நம்ம கூட வேலை செய்யற ஒரு தொழிலாளி பீடி குடிச்சு பஞ்சல் அடிச்சிட்டான். அதனால முதலாளிக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை நாம தான் ஏத்துக்கணும். ஒரு தொழிலாளி வேலையை விட்டு நீக்கி அவன் குடும்ப நடுத்தருக்கு வந்து நம்மள சந்தோஷமா சாப்பிடணுமா? அவனுக்காக கொஞ்ச நாள் காத்துட்டு இருக்கிறதா தப்பு இல்ல. தலைவா, விபத்துக்கு காரணம் நான் தான். அதுக்கு தண்டனையை நானே ஏத்துக்கிறேன். பஞ்சு எரிஞ்சதால என் உடம்புக்கு நானே தீய வச்சுக்கிறேன். என்னால மத்த தொழிலாளிகள் பாதிக்க கூடாது. வந்திருக்கிற புது முதலாளி இன்னைக்குதான் புதுசா படத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறா. நேத்து வர ஒட்டு போட்ட துணியோட ஓட்ட வீட்டுல இருந்தவ இன்னைக்கு மாடி வீட்டுக்கு போனது பெரியவள ஆயிட்டாளா? அந்த இறக்கம் இல்லாத நாய் தொழிலாளிகளை தண்டிக்கிறதா? புருஷனை ஊருக்கு அனுப்பிட்டு மாமனார் வீட்டை உத்தியோகம் பார்க்கிறவளுக்கு இந்த தொழிலாளிகளை பத்தி என்னையா தெரியும்? கட்டிக்கிட்டவனை கட்டி பிடிக்காம கண்டவனை கட்டி பிடிக்கிற நினைக்கிற அவளுக்கு இந்த தொழிலாளிகளை பத்தி என்னையா தெரியும்? நல்ல அடிடா. நீ அடிக்கிறதுக்காக தான் இப்படி பேசுற. என் உடம்புல நான் தீய வச்சுக்கிறேன்னு சொன்னப்போ இறக்கப்படாத உனக்கு உன் தங்கச்சியை பத்தி பேசுறதோ ஆத்திரம் பொத்துக்கிட்டு வருதா? கேளுங்கயா, கேளுங்கயா, நீங்களே கேளுங்கயா. உள்ள போன நீ முதலாளி கிட்ட பேசுன, உன் தங்கச்சி கிட்ட பேசுன. இவன் நமக்கு தலைவன் இல்லையா, வந்திருக்கிற புது முதலாளியோட அண்ணன். இனிமே இவன் பேச்ச நாம கேட்டா என் குடும்பம் மட்டும் இல்லையா, உங்க எல்லாரும் குடும்பமும் நடுத்தருக்கு வர வேண்டியதுதான். மணிக்கம், 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 என்ன மன்னிச்சு மணிக்கம், மணிக்கம், நான் சொல்லிச்சு மணிக்கம். ஓடா, நான் முதலாளி கிட்ட தான் பேசுறேன், என் தங்கச்சி கிட்ட பேசல. என்ன மன்னிச்சிருங்க. ராமு, நான் சொல்றது கேளு. பீட்டர், ஜான், எனக்கு நான் சொல்றது கேளு, நான் சொல்றது கேளு. என்ன மன்னிச்சிருங்க. ஐயா, 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 நீங்க வேணா நம்புறேன். நான் சொல்றது கேளுங்க, நான் சொல்றது நம்புங்க. நான் முதலாளி கிட்ட தான் பேசுறேன், என் தங்கச்சி கிட்ட பேசல. இந்தாங்கய்யா. என்னது? இதான் நம்ம தாம்பரத்துல வாங்கியிருக்கிற இடம். மெயின் ரோட்ல இருந்து நேரா வந்தா இந்த இடத்துக்கு வந்துருவான். இந்த இடத்துல மவுண்டன், இந்த இடத்துல தோப்பு, இந்த இடத்துல தோட்டம், இந்த ரெண்டு இடத்துலயே குழந்தைங்க விளையாடுற சறுக்கு விளையாட்டு தூரி, இந்த டூ சைட்லயே குளம். இந்த இடம் அது என்ன? அதான் உங்களுக்கு சமாதி வைக்கிற இடம். மாடல் பாருங்க. இது பிடிச்சிருந்தா சொல்லுங்க, பின்னால ஓகே சொல்லுங்க. எனக்கு கஷ்டமா இருக்கு. அது பிடிக்கலையா? இத பாருங்க. இதுல மணிமண்டபம் கட்டலாம். இந்த ரெண்டு லேடிஸ் பொம்மையும் வித்தவுட் துணி. உங்க ஆவி சந்தோஷம் பண்ணுறதுக்காகவே இதை ஏற்பாடு பண்ணிருக்கேன். நீங்க செத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிக்காத சமாதி கட்டினா நீங்க வருத்தப்படுவீங்கல்ல, அதனாலதான் நீங்க உயிரோடு இருக்கும் போதே உங்களுக்கு பிடிச்சமான சமாதி கட்டுறதுக்கு இந்த ஏற்பாடு பண்ணிருக்கேன். உலகத்திலேயே தனக்கு சமாதி இப்படித்தான் இருக்குன்னு சொல்லிட்டு சாக போற முதல் ஆளு நீங்க தான். இதெல்லாம் ஹிஸ்டரி, பின்னால பேசுவாங்கல்ல. இப்பவோ அப்பவோ, இன்னைக்கோ நாளைக்கோ, இந்த நிமிஷமோ அடுத்த நிமிஷமோ நீங்க சாக போறது உறுதி. அதுக்குள்ள இந்த கல்லு மண்ணு சிமெண்ட் இதுக்கெல்லாம் பணத்தை கொடுத்தீங்கன்னா நீங்க படுக்கிற அளவுக்கு குழியை மட்டும் விட்டுட்டு பாக்கி எல்லாத்தையும் பூசி மொழிகிடுவேன். பணம். டேய் ஃபூல், இப்படியே பேசிட்டு இருந்த உன்னை நிக்க வச்சு சமாதி கட்டிடுவேன். அதுக்காவது பணத்தை கொடுங்க, நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன். போடா போடா. பாத்தீங்களா, இப்ப யார் வந்தாங்க? நான் தானே வந்தேன். சமாதி கன்ஃபார்ம், அதுல நோ சேஞ்ச். மேஸ்திரியா வணக்கம். நீங்களும் என்ன சந்தேகப்படுறீங்க? நேத்து நீ முதலாளி கிட்ட பேசல, உன் தங்கச்சிட்ட தான் பேசியிருக்க. மேஸ்திரியா நான் சொல்றது கேளுங்க. எனக்கு வேலை இருக்கு, போப்பா. கிருஷ்ணன், மிஷின் நின்னுடுச்சு. ஏன் தெரியல. வேலைக்கு வந்த சிந்தரெல்லாம் வேலையில தான் இருக்கணும், இல்லனா இப்படிதான். என்னங்க என்னங்க சத்தம்? ஐயோ அம்மா, மிஷின்லாம் கெடுத்துட்டாருமா, எல்லாமே போச்சு. மிஸ்டர் கர்ணன், இந்த மிஷினோட காஸ்ட் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு?
இது ரிப்பேர் ஆச்சுனா எவ்வளவு செலவு பண்ண வேண்டியிருக்கும்னு தெரியுமா? உங்களுக்கு வீட்ல பிரச்சனை இருந்தா அதை உங்க வீட்டோட வச்சுக்கோங்க. அதை கொண்டாந்து எங்க கம்பெனில காட்டி எங்க மிஷின் எல்லாம் கெடுக்காதீங்க. உங்களுக்கு இதை தவிர வேற ஏதாவது வியாபாரம் இருந்தா அந்த வியாபாரத்தை முடிச்சிட்டு வேலைக்கு வந்திருக்கணும். நீங்க கெடுத்த இந்த மிஷினை மறுபடியும் ஓட வைக்க உங்களோட 10 வருஷ சம்பளம் தேவைப்படும். அவன் குடிச்சிட்டு வந்திருக்கான பாருமா. அன்னைக்கு நான் குடிச்சிட்டு வந்தேன் போய் சொல்லி முதலாளியை கேட்காம என்ன 15 நாள் சஸ்பெண்ட் பண்ணல. சாதாரண தொழிலாளிக்கு 15 நாள்னா ஒரு யூனியன் லீடருக்கு எப்படிமா? ஷட் அப் மிஸ்டர். வேலை நேரத்துல உங்க கவனத்தை மிஷின்ல காட்டாம வேற எங்கேயோ காட்டி மிஷினை ரிப்பேர் பண்ணதுனால உங்களை 1 மாசம் சஸ்பெண்ட் பண்றேன். இத காரணமா வச்சு அடுத்த தொழிலாளிகளை ஏத்தி விட்டு இந்த கம்பெனில ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா உங்களை உள்ள தள்ளிடுவேன். கெட் அவுட். One minute. நீங்க செஞ்ச தப்புக்கு இந்த மாசம் சம்பளம் கிடையாது. You can go. போங்க, எல்லாரும் போய் வேலை கவனிங்க. போங்க. மருமகள் வாழ்க, மருமகளே வாழ்க. பேர சொன்னா நானும் கூட சேர்ந்து சொல்லுவேன்ல. வாழ்க மருமகளே வாழ்க, மருமகளே வாழ்க. என்ன மாமா, என்ன இதெல்லாம்? இன்னைக்கு எனக்கு சந்தோஷமான நாள். நான் நினைச்சதெல்லாம் வெற்றி அடைஞ்ச நாள். இவ்வளவு நாள் நான் எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தனோ அது நல்லபடியா முடிஞ்ச நாள். இனிமேல் இந்த உலகத்தை விட்டு போறதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எங்க இந்த வியாதி இந்த சந்தோஷமான நாளை பார்க்காம என்ன கொண்டு போயிடுமோன்னு நினைச்சேன். என் லட்சியத்துக்கு எந்த விதமான தடை இல்லாம நிறைவேற்றிருச்சு. என்ன அப்படி பாக்குற? நான் எதை பத்தி சொல்றேன், யாரை பத்தி பேசுறேன் உனக்கு புரியல இல்ல? இத்தனை நாளா கூட இருக்கிற எனக்கே புரியல, அவங்களுக்கு எப்படிங்க புரியும்? பாம்பேல இருக்கிற என் மகன் அவன் ஃபேக்டரியில தயார் பண்ற பொருள் எல்லாம் வேர்ல்ட் மார்க்கெட்ல விக்கிறதுக்கு அக்ரிமெண்ட் போட்டான். இங்க வர பணம் எல்லாம் அவனுக்கு பாக்கெட் மணி. அவன் கோடி கோடியா சம்பாதிக்க போறான். இதெல்லாம் எப்படி எப்படி? அவன் மனைவி வந்த நேரம் என் மருமகளோட யோகம். துளசி யாரு? அம்மா உங்க அண்ணனை சச்ச அந்த யூனியன் லீடரை சஸ்பெண்ட் பண்ணிட்டியாமே. மன்னிச்சு விட்டுருக்கலாம், சஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் உறவோட பொறுப்பு தான் முக்கியம். நீ எடுத்துக்கிட்ட முடிவு பார்க்கும்போது நானே உன்கிட்ட நிறைய கத்துக்கணும் போல இருக்கு. எஸ்கியூஸ் மீ. இந்த பூ போட்ட விஷயம் முன்னாடி மேட்ருக்கா இல்ல பின்னாடி மேட்ருக்கா? வர வர உங்களுக்கு இருமலை விட சத்தம் தான் அதிகமாகுது, வியாதி மாறுதுன்னு நினைக்கிறேன். அதிக பிரசங்க. ஏய் புது பணக்காரி, வெளிய வாடி. பிறந்த வீட்ல பார்க்காததெல்லாம் புருஷன் வீட்ல பாக்குற உனக்கு ஏன் புருஷனை பத்தி என்ன தெரியும்? நீ பட்டம் வாங்குறதுக்காக அவர் பட்ட கஷ்டத்தை எல்லாம் நினைச்சு இறக்கப்பட்டிருந்தா நீ இறங்கி வந்திருப்ப. நீ பட்டு படவை கட்டணுங்கிறதுக்காக அவர் காக்கி துணியை போட்டுக்கிட்டாரு. அத நீ உணர்ந்திருந்தீங்கன்னா அவர்கிட்ட இப்படி பேசிருக்க மாட்டேன். நீ கார்ல போடுங்கிறதுக்காக தானே அவர் சைக்கிள்ல போறாரு. அப்படிப்பட்ட அண்ணனை நீ மறக்காம இருந்திருந்தீங்கன்னா இப்படி செஞ்சிருக்க மாட்டேன். இத பாரு, இப்ப நான் உன் அண்ணனை பத்தி பேச வரல, என் புருஷனை பத்தி பேச வந்திருக்கேன். அவரோட மதிப்பு உனக்கு என்ன தெரியும்? மரியாதை உனக்கு என்ன தெரியும்? அவரோட திறமையை சரியா புரிஞ்சுக்காத முட்டாளுங்க அவரை 1 மாசம் சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்களே. நீ என்னடி அவரை 1 மாசம் வேலையை விட்டு நிறுத்துறது? அவரே உன் கம்பெனில இனிமே கால் எடுத்து வைக்க மாட்டாரு, உத்தியோகத்தை ராஜினாமா பண்றாரு நான் சொல்றேன். யாரை கேட்டு ஏன் வேலையை நீ ராஜினாமா பண்ண? நீ ராஜினாமா சொல்லிட்டா என் வேலை போயிருமா? எதுக்காக ஓ வீட்டுக்கு போய் ஏன் தங்கச்சி கிட்ட சத்தம் போட்ட? அது ஏன் வீடு இல்ல, உங்க தங்கச்சி வீடு. என் புருஷனோட மதிப்பு தெரியாத வீடு. வாய மூடு. உங்க தங்கச்சி உங்களை எது பேசினாலும் எப்படி பேசினாலும் அது உங்களுக்கு பெருமையா இருக்கலாம். ஆனா என் புருஷனை யார் அவமானப்படுத்தினாலும் அதை என்னால பொறுத்துக்க முடியாது. அப்படி போடு. நல்ல பிரமாதமா சொன்னேன். அம்மா சும்மா இரு. சோறு கொடுக்க வந்தவளா சோத்தோட போகணும்னு சொன்னாலே அப்ப நீ பேசுனியா? உங்க 2 பேர் கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு வராம இருந்தாலே அப்ப ஏதாவது ஏன்னு கேட்டியா? உன்னை 1 மாசம் வேலையை விட்டு வெளியே அனுப்பினாலே அதை பார்த்துட்டு எந்த ரோஷமலை போட்டாட்டி தான் பேசாம பொறுத்துக்கிட்டு இருப்பா. என்ன மன்னிச்சிருங்க. நான் இல்ல. எங்க அண்ணன் என் கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்ன வார்த்தையை நான் கடைசி வரைக்கும் நிறைவேற்றி ஆகணும். எக்காரணத்தை கொண்டு உன் கண்ணுல கண்ணீர் வரக்கூடாது. அப்படி வந்தா நான் தோத்துருவேன்னு சொன்னாரு. அதை நிறைவேற்றத்தான் எத்தனையோ பேருக்கு நான் தப்பா தெரிஞ்சேன். ஃபேக்டரிக்கு வெளியில அத்தனை தொழிலாளிங்க கிட்டயும் எங்க அண்ணன் மன்னிப்பு கேட்கும் போது காரை விட்டு இறங்கி ஓடி போய் அவர் காலை பிடிச்சு எனக்காக யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க வேண்டான்னு நான் கதறி அழுதிருந்தா எங்க அண்ணன் தோத்துருப்பாரு.
கடமைக்காக எங்க அண்ணனையே சஸ்பெண்ட் பண்ணிட்டேனேன்னு நான் நினைச்சு அழுதிருந்தா எங்க அண்ணன் தோத்துருப்பாரு. உங்க கல்யாணத்துல கலந்துக்க வேண்டிய என்ன என் மாமா தடுத்து என் பொண்ணு கல்யாணத்தை நான் பார்க்கணும்னு சொல்லும்போது என் கல்யாணத்தை தான் எங்க அண்ணன் பார்க்கல, அவர் கல்யாணத்தையாவது நான் பார்க்கணும்னு கெஞ்சி அழுதிருந்தா எங்க அண்ணன் தோத்துருப்பாரு. முந்தி எங்க அண்ணன் என் கண்ணுல இருந்தாரு, இப்ப என் மனசுல இருக்காரு. அவர் அங்க இருக்கிற வரைக்கும் அது கலங்காது, கரையாது. ஏதோ ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு தான் என் தங்கச்சி இப்படிலாம் நடந்திருக்கான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அடிக்காதீங்க, அடிக்காதீங்க, ஐயோ அடிக்காதீங்க, அடிக்காதீங்க, தலைவா என்னை காப்பாத்து, தலைவா என்னை காப்பாத்து. இவன் தண்ணியை போட்டுட்டு பஞ்சு எரியலன்னு ஏதோ உளறி இருக்கான். நம்ம ஆளுக்கெல்லாம் மிரட்டி காட்ட உடனே அதை மறைக்க பாக்குறான். அது என்னன்னு கேளு. நீ முதலாளிக்கு சாதகமா இருக்கனால ஒரு தொழிலாளி ஏமாத்தல, ஆயிரக்கணக்கான தொழிலாளிகளை ஏமாத்துற. 10,000 பேர் வீட்டுல அடுப்பு அணைச்சிட்டு உன் வீட்டுல அடுப்பு பத்த வச்சா அது உனக்கு ஜீரணமாகாது. என்ன மன்னிச்சிடு தலைவா, நான் எரிச்சது எதுவுமே புது பஞ்சு இல்ல, எல்லாமே பழைய வேஸ்ட் பஞ்சு தான். அப்படின்னா அந்த புது பஞ்சல எங்க? அது எதுவுமே நம்ம குடோன்ல இறங்கல, எல்லாமே பக்கத்து ஃபேக்டரிக்கு போய் அந்த பஞ்செல்லாம் நூலாகி அந்த நூல் இன்னைக்கு காசாகுது. அத கொண்டாட இன்னைக்கு ஒரு பெரிய விழாவே ஏற்பாடு பண்ணிருக்காரு நம்ம முதலாளி. நீ வீட்டுல இருந்தோம் உனக்கு தெரியாம இதெல்லாம் நடந்திருக்கு. தம்பி, எப்ப மருமகளுக்கே தெரியாம அந்த ஆள் இதெல்லாம் செய்யறானோ அது உங்க 2 பேருக்குமே வேட்டு வைக்கத்தான். எனக்கு என்னமோ அப்பாவோட வியாதி கூட ஒரு நாடகமா தான் தெரியுது. இன்னைக்கு நடக்க போற விருந்துல நாமளும் கலந்துக்கிறோம். வெல்கம் வெல்கம். நமஸ்தே ஜி. நமஸ்தே ஜி. இதுல 2.25 கோடி ரூபாய்க்கு டிராஃப்ட் இருக்கு. தேங்க்யூ. உங்க நூல்லாம் ரெடியா இருக்கு, விருந்து முடிஞ்ச உடனே புறப்படலாம். விருந்து விருந்து மட்டும் இல்ல, மருந்து, சாங்ஸ். சாங், பியூட்டிஃபுல் சவுத் இந்தியன் சாங்ஸ். சவுத் இந்தியன் சாங் ஆரம்பிக்க சொல்லு. கம்.